உண்மையாகவே நாம் ஒவ்வொருவருக்கும் உண்மையாகவே கர்த்தர் இம்மட்டும் பாதுகாப்பையும் கிருபையும் தயவையும் கொடுத்து செய்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் உங்க மத்தியில தேவனுடைய வார்த்தைகளை கொடுத்து கொள்ள கர்த்தர் கொடுத்த நல்ல சாயத்திற்காக நான் முதலாவது தேவனுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்த ஊழியத்தை நிமித்தம் அநேக போதர்கள் எங்களுக்கு அறிமுகமானாலும் முதலாக பாஸ்டர் உங்களுடைய போதகர் அவருடைய உண்மையாக இங்கே கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக நன்றி சொல்லி விசுவாசிகளுக்கும் கர்த்தருடைய நாமத்தினால் நன்றி சொல்லி கர்த்தர் உண்மையாகவே நமக்கு என்ன வார்த்தைகளை கொடுக்கிறாரோ அதை உட்கொண்டு பெறப்பட இந்த கடைசி காலத்தில் தேவனுக்காக கிருபை வருவதாக. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். 136வது சங்கீதத்துல வானத்தை உண்டாக்கின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றோமா? இது போல நம்மளையும் கர்த்தர் அழகா உண்டாக்கிட்டார். எல்லார்கிட்டையும் இல்லாத ஒண்ணு நம்ம கிட்ட இருக்கு. என்ன இருக்குது? நல்லா பேசுறோம். அடுத்தது என்ன இருக்குது? மிருகங்களை உண்டாகிற பறவையை எல்லாத்தையும் உண்டாக்க பேசாதுங்க. அதே மாதிரி சிரிக்காது. கரெக்டுங்களா? ஆனா கர்த்தர் நம்மளுக்கு சிரிக்கிறதுக்கு ஒரு டாலண்ட் கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் சிரிக்கணும். கிறிஸ்தவர்கள் முகமலர்ச்சி தான் ஒரு ஐடென்டிபிகேஷனு. கரெக்டா? நம்ம எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? கிறிஸ்தவர்களுக்கு முகமலர்ச்சி தான் ஒரு அடையாளம். உம்முன்னு இருக்கக்கூடாது. வயசானவங்களுக்கு தெரியும். பழைய போலீஸ்காரங்களாம் என்ன பண்ணுவாங்க? கஞ்சி போட்டு ஸ்டிப்பா ட்ரௌசர் போட்டு இருப்பாங்க. ஸ்டிப்பா நிற்காது. நீ உட்காந்தாலும் ஸ்டிப்பா நிற்கும். அது மாதிரி கர்த்தருடைய சமூகத்தில் வந்தாங்க எப்படி இருக்கணுமா? நல்ல களி கூறணும்னு வேதம் சொல்லிடு. இப்ப என்ன பார்த்தா உங்களுக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காது சொல்லுங்க? முடிக்கிற நேரத்தில் தொடங்கும். பிடிக்கும். வேணும் பிடிக்காது. கண்டிப்பா பிடிக்காது. என்னடா வேற நேற்றுக்கு 11 மணிக்கு பிடிக்கணும். நேற்றுக்கு வந்தாலும் நீங்க 1 மணி நேரம் கால தாமதமா வந்துக்கிறீங்க. அதையும் நீங்க யோசிக்கணும். கரெக்டா? மழை நிமித்தம் கரண்ட் இல்லை. அதே நீங்க யோசிக்கணும். ஆகவே இப்ப இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிடிக்கிறான்னு நினைக்கிறேன். தலைவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அந்த வார்த்தை உங்களுக்கு உண்மையா பிடிக்கணும். கர்த்தர் நல்லவர். விதை விதைக்கிறதுக்கு ஒருத்தர் பொறுப்பட்டு விதையை விதைக்கிறார். விதைக்கும் போது சில விதை எங்க விழுது? சில விதை கற்பாரு, சில விதை நல்ல நெல். எந்த கிரி விதை விதைக்கிறாங்களோ அது எல்லாமே 30, 60, 100 பலன் தருதா? இல்ல ஒரே வித 30, 60, 100 பலன் தருதா? நான் கேட்கிற கேள்வி நல்ல நேரத்தில் தான் விதைக்கப்பட்டிருக்குது. ஒரு வித 30, 60, 100 பலன் தருதா? 200 விதை வச்சா 200 கொடுக்குதா? இந்த கூடுகையில நீங்க மனதை திறந்து செவிகளை திறந்து இந்த விதையாகிய வசனத்தை கேட்டீங்கன்னா உங்க இருதயத்துல இருதயம் நிலம். இந்த இருதயத்துல 30, 60, 100 பலன் தரும். பலன் கொடுத்தா இந்த சபை இப்படி இருக்காது. நல்ல விளைச்சலை காணும். இதுல ஒருத்தர் போதும். எல்லாருமே நீங்க ஏற்றுப்பீங்கன்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் போதும். புரியுது நான் சொல்றது? அப்போ இப்ப உலகமே இருளில மூழ்கி போயிருக்கு. இப்ப இந்த கோட்டைக்குப்பம் சர்ச்சில ஒரே ஒரு மெழுகுவர்த்தி எரியுது. எல்லாருக்கிட்டையும் இருக்குது. எண்ணெய் இருக்குது, விளக்கு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா தலைவர் வர போறாரு. கரெக்டுங்களா? 5 கன்னிகைங்க எண்ணெய் குறைஞ்சிச்சு. தலைவர் வந்துட்டார். 5 பேர் உள்ள போயிட்டாங்க. 5 பேரு கர்த்தாவே உங்களை எனக்கு தெரியாது சொன்ன. பைபிளுக்கு தான் நான் சொல்றேன். கரெக்டுங்களா? 10 கன்னிகைகள். அப்போ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா எச்சரிக்கையா இருக்கணும். இந்த காலத்துல உலகம் மூடி போட்டுச்சு. அப்ப இந்த கோட்டைக்குப்பம் சர்ச்சில் ஒரு மெழுகுவர்த்தி எரியுதுன்னா அப்ப இந்த ஊர்ல இருக்காங்க பாருங்க, எல்லாருமே கொள்கைக்கு வருவாங்களா வரமாட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம்?
எரியணும். கரெக்டுங்களா? எரியணும். ஏதோ கடமைக்கு வரோம் போறோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. கடைசி காலத்துல வந்துட்டோம். 2000 வருஷமா கடைசி காலம் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது உங்க கண்டு பார்க்கணும். வேதம் தான் சொல்லுங்க, அந்நிய கண்கள் அல்ல, உங்க கண்கள் காணுதா? இஸ்ரவேல்ல காணுதா? பூமி அதிர்ச்சி காணுதா? எல்லாமே அப்பட்டமா நடக்குதுங்க. அப்ப கிறிஸ்துவம் உண்மை, இந்த வேத வசனங்கள் உண்மை, இது உயிர் உள்ளது, இதுக்குள்ளதான் தலைவர் வாழ்கிறாரு. அந்த வார்த்தையை உறுதியா பிடிச்சுக்கணும். புரியுதுங்களா? ஆராதனை பண்ணணும், காணிக்க போடணும், எல்லாத்துக்கும் சர்ச்சைக்கு ஒழுங்கா வரணும். ஆனது எல்லாவற்றையும் காட்டிலும் சத்தியத்தை பிடிச்சுக்கணும். கரெக்டுங்களா? சத்தியத்துல தான் தலைவர் வாழணும். சும்மா புகை போடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, இது உள்ள இழுக்கும். ஆனா சத்தியத்துக்கு உரியவர் அவர் மட்டுமே. அதனால்தான் உங்களுக்கும் எனக்கும் ரத்தத்தையும் அவர் சரீரத்தையும் கொடுத்துட்டு, அதனாலதான் அவர் ரத்தத்தினால நம்ம எங்க வந்துட்டோம்? சமீபம் ஆயிட்டோம். அது புரியுதுங்களா? என் ரத்தத்தின் ரத்தமே, என் உடன்பிறப்பே. அப்புறமா என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? அப்புறமா சொல்றாரு ஒருத்தர் எப்படி எப்படி இப்படி. ஆனா நம்ம அது இல்லை. இயேசு கிறிஸ்துவின் பாவம் அறியாத மகா பரிசுத்த ரத்தம், அந்த ரத்தத்தினால நம்ம சமீபம் ஆயிட்டோம். கரெக்டுங்களா? கர்த்தர் நல்லவர். ஆகவே இன்றைக்கு சொல்ற வார்த்தைகளை நேரத்தை பார்க்காதீங்க, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். இது கடைசி காலம் ஆகையினால ஜீவன் உள்ள வார்த்தைகளை நிறைய ஸ்டோரேஜ் பண்ணணும். வாட்ஸ்அப் எடுத்தீங்கன்னா செல்ல எத்தனை மணி நேரம் எடுத்தீங்க? 1 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுது. ஒருத்தர் கண்ணெல்லாம் போயிட்டு இருக்குது. நைட்டும் பகலும் பெட்ஷீட் போட்டு பார்த்து கண்ணே போயிடுச்சுங்க. பார்க்க முடியாம பார்த்துட்டு இருக்குது. ஆனா இந்த செய்தியை கேட்க 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 நல்ல பலனா இருக்கும். இருள் உங்ககிட்ட வராது. புரியுதுங்களா? இந்த வார்த்தை உங்களை அவ்வளவு கிளியர் பண்ணுங்க, வெளிச்சமா மாற்றும். நீங்க போற இடமெல்லாம் வெளிச்சமா இருக்கும். உங்களை யாரெல்லாம் தேலா கொட்டுறாங்களோ, சர்ப்பமா கொட்டுறாங்களோ, அதை மிதிக்கக்கூடிய பலத்தை கர்த்தர் வார்த்தையில வச்சிருக்கிற. சர்ப்பத்தையும் பாம்பையும் மிதிப்பீர்கள். எப்படி மிதிப்பீங்க? யார தேலை மச்சிக்கிறீங்களா? பாம்பை மெரிச்சுக்கிறீங்களா? ஒண்ணுமே மெரிக்கல. என்ன அப்படி சொல்றீங்க? கண்டிப்பா மெரிச்சிருப்பீங்க. உன் கூட தான் இருப்பாங்க, டப்புன்னு கொட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. அது மாமியாரா இருக்கலாம், மருமகளா இருக்கலாம், நண்பரா இருக்கலாம், புருஷனா இருக்கலாம், யாரனா இருக்கலாம். சொல்லுன்னு ஏறும் மூளை. அதை தாங்கி கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுத்து இங்க உட்கார வச்சுக்கிறாரு பாருங்க. நீங்க மெரிச்சிட்டு தான் வந்திருக்கீங்க. கர்த்தர் நல்லவர். அப்போ கர்த்தர் உண்மையாகவே உங்களை பலப்படுத்த முடியாது. நம்ம ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எங்களுக்கு ஆண்டவரே இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை கொடுத்திருக்கிறீங்களே, நன்றிப்பா. இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை பலப்படுத்துகிறது, திடப்படுத்துகிறது, ஸ்திரப்படுத்துகிறது, உறுதிப்படுத்துகிறது. இந்த வார்த்தையில நிலைநிறுத்த செய்கிறது. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆகவே பாதுகாத்துக் கொள்ளுங்க. பரிசுத்த இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நிரப்பி பலப்படுத்தி இந்த காரிகள் மூடி போட்ட இந்த காலத்துல உங்களுடைய மகிமை எங்கள் மேல உதிக்க மாட்டேன். இயேசு அமைக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். இந்த நல்லவர். உங்களுக்காக எப்போ எங்களுக்காக ஜெபிச்சிங்களா? நீங்க நாங்க வரமே எங்களுக்காக என்ன ஜெபிச்சிங்களா? உண்மையா ஜெபிச்சிங்க. அதனாலதான் இங்க வந்துருக்கு. ஏன்னா நிறைய போராட்டம், என்னாலும் உடம்பு முடியல, நிக்க முடியல, கோல்டு, பேச முடியல. எங்க வீட்டுல ஏதோ கஷாயம் போட்டு கொஞ்சம் குத்தாங்க. பாசிட்டிவ் கூட தான் வருவேன் எப்பவுமே. அந்த கஷாயம் கொஞ்சம் குடிச்சா பயங்கர தொண்டையில ஏறிது. அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். இருந்தாலும் கர்த்தர் பலப்படுத்துகிறார். ஏன்னா எனக்கு பலவீனமா தெரியுது அவங்களுக்கு. கர்த்தர் பலப்படுத்துவார். அந்த வார்த்தை நம்மளை பலப்படுத்தும். ஆகவே இன்றைக்கு உங்களுக்காக தேவனிடத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்தாரு. கர்த்தர் 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 கொடுத்தா புரியாது. ஏதோ மோடி விட்ட மாதிரி என்னது முந்தி காலையில வருவானுங்களே, என்ன பண்ணுவாங்க? நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குதுன்னு. இந்த மாதிரி கர்த்தர் கொடுத்தான்னு ஏதோ இது பண்றான், புரடா விடுறான்னு வச்சுக்காது. தேவ சமூகத்தில் நாம் உண்மையாய் இருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுப்பார். நிறைய இப்ப நம்ம பைபிள் சர்ச்சிலையும் வீட்லயும் ஒரு பைபிள் வச்சுப்பேன், வேலை ஸ்தலம்லயும் வச்சுப்பேன்.
இந்த கூடுகைக்காக ஜெபித்து வேதத்தை படிக்கும் பொழுதும் ஒரு வார்த்தை கொடுப்பாரு, இல்ல அங்க தொழிற்கூடுகளை படிக்கும் போது வார்த்தை கொடுப்பாரு. அந்த வார்த்தை சமாதானமாக இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம சர்ச்சுக்கு போனா யார் மூலியமா அந்த வார்த்தையும் அப்படியே அப்படிமா பேசுவாங்க. அடுத்தது யூடியூப்ல மெசேஜ் கேட்பேன். மெசேஜ் கேட்டா அதனுடைய சாராம்சத்தை அப்படியே பேசுவாங்க. இப்படிதான் நான் அதை ஊர்ஜிதப்படுத்தேன். ஏன்னா வார்த்தை மூலம் கர்த்தர் பேசுவார். அப்படி பேசும்போது இந்த கூடுகைக்காக போன சர்ச்சில் பேசும்போது கதிர்வேட்டில் தகன பலியை குறித்து ரொம்ப பிரமிப்பா கருத்து பேசுனாங்க. இந்த திருவிருந்தை குறித்து முதல் அங்கதான் பேசணும். நல்ல ரொம்ப சமாதானம். அது ஐயா போற லாந்தர் ஐயா போற சபை ரொம்ப ஆச்சரியமா. ஆகவே இன்றைக்கு உங்களுக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை இந்த பாருங்க, நான் வசனத்தை சொல்றேன், நேரம் இல்லாதனால டக்குன்னு எடுத்தீங்கன்னா படிங்க, சொல்லும் போது படிங்க. உங்களுக்கு அது டைம் நம்ம சுருக்கிக்கலாம். கரெக்டுங்களா? முடிஞ்சா படிங்க, இல்லை நானே நல்லவர். இன்றைக்கு தலைப்பு தேவனையும் கர்த்தராகி இயேசுவையும் அறிகிற அறிவினால் எழும்பும் ஆலயம். தேவனையும் கர்த்தராகி இயேசுவையும் அறிகிற அறிவினால் எழும்பும் ஆலயம். யோவான் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். புரியுதுங்களா? தேவனையும் கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் எழும்பும் ஆலயமாய் இருக்கணும். யார் அந்த ஆலயம்? யார் அந்த ஆலயம்? நாமே அந்த ஆலயம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிறதே நித்திய ஜீவன். 1 கொரிந்தியர் 3:16-17 சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? கேள்விக்குறி. இன்னும் நீங்க தெரிஞ்சுக்கலையா, அறிஞ்சிக்கலையா அப்படின்னு கேள்வி கேட்கிறாருங்க. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. அததான் வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை அது மாதிரி அந்த அலங்காரம் அது நம்ம இந்த உலகத்துக்கு தான் ஒரு அலங்காரம். ஆனா ஆவிக்குரிய அலங்காரத்துடைய பரிசுத்த சொல்லுது. கரெக்டுங்களா? தேவனுடைய ஆலயத்தை யாருன்னா கெடுத்தா நான் அவர்களை கெடுப்பேன். அது எப்படி என்ன இருக்கலாம், 3 டைமென்ஷன்ல கூட இருக்கலாம். ஒண்ணு நம்மளே கெடுத்துக்கலாம், இல்ல மற்றவங்க கெடுக்கலாம், இல்ல ஏதோ ஒரு வார்த்தையின் மூலம் கெடுக்கலாம். இப்போ இதைதான் கர்த்தர் வலியுறுத்துகிறார். அடுத்த வசனம் நான் படிக்கிறேன். எபேசியர் 2:21-22 சொல்கிறது, அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக என்ன பண்றீங்க? யாரா எத்தீங்களா இல்லையா? இப்ப நான் அதான் சொன்னேன். நான் சொல்லும் போதே எட்டு வச்சு முடிஞ்சா படிங்க, புரிந்து கொள்வதற்காக. பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? பரிசுத்த ஆலயமாக எழும்பணும். கர்த்தர் நல்லவர். அப்ப இந்த கடைசி காலத்துல அதுதான் ஏசாயா 60:1-2 சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. உங்க மேல, ஒவ்வொரு மேல உதிக்கணுங்க. இந்த சபை மேல அல்ல, இந்த டினாமினேஷன் மேல இல்ல, இந்த கட்சியினுடைய பேனர்ல அல்ல, நம்ம மேல உதிக்கணும். ஏன்னா கடைசி கட்டத்துல வந்துட்டோம். சிபிஎம்மோ, ஏசியோ, லெத்துரனோ, சிஎஸ்ஐயோ, இது பேனர், இதுக்குள்ள அல்ல, உங்க மேல உதிக்கணும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. உன் ஒளி எப்போ வந்துச்சு அது நமக்கு தெரியல. அறியீர்களா? தெரிஞ்சுக்கலையா? அதைதான் ஒரு கேள்வி கேட்கிறார். புரியுதுங்களா? ஆகவே நாம அந்த அறிந்து கொண்டோமானால் அவருடைய மகிமை நம்ம மேல உதிக்கணுங்க. அதுதான் பிரகாசம். அந்த பிரகாசம் இந்த வார்த்தையில இருக்குது. இந்த வார்த்தையை உட்கொள்ள நீங்க என்ன பண்ணுவீங்க?
பிரகாசமா இருக்கு. இந்த பிரகாசத்தை கண்டு ராஜாக்களும் பிரபுக்களும் நடந்து வருவாங்க, கார்ல வர மாட்டாங்க, ஹெலிகாப்டர்ல வர மாட்டாங்க. பைபிள் சொல்லுதுங்க. புரியுதுங்களா சொல்றது? குப்பை இது வரலாம். நான் உங்களுக்கு ஒரு புரியுற ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு 2 வாரம் 3 வாரம் இந்த கபடியை பார்த்துருந்தேன். யார் அது? என்னையா? கண்ணகி நகர் கார்த்திகா. யார் யாருக்கு பார்த்தீங்க? கண்ணகி நகர் கார்த்திகா கபடி. ஐயோ எவ்வளோ பயம், அப்படியே ரொம்ப பரலோகத்துல இருக்கிற மாதிரியே தெரியுங்களா. கண்ணகி நகர் கார்த்திகா அந்த இடத்த ரொம்ப கேவலமா சொல்லுவாங்க. கஞ்சா கிஞ்சா எல்லா பாவங்களும் இந்த பாபிலோன் மாதிரி வச்சுக்கிங்க. அதுல ஒரு கார்த்திகை எழும்பிட்டு சின்ன பொண்ணுங்க அண்டர் 18 அது இன்னமும் ஆடுது. அது பேட்டி காண்றாங்க. எங்க கோச்சர் எங்களுக்கு அந்த வீரத்தை ஊட்டி வளர்த்தாரு. புரியுதுங்களா? யாரு? இந்த மங்கை நம்ம முறத்தாலே வெற்றி அடிச்சாங்க நம்ம புளிய. நாச்சியார் யாரோ இருக்கிறாங்க, வேலு நாச்சியார். அந்த வேலு நாச்சியாரு நான் ஏத்துக்கினேன், நானும் அந்த மாதிரி மாறணும். அது ஆடும் போதெல்லாம் ஒரு வெறிதனும். புரியுது நான் சொல்றது? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க எங்கடா பைபிள் இருக்குன்னு தேட போறீங்க? கார்த்திகாகுது புரிந்து கொள்வதற்காக. இப்ப அது உலகமே போட்டுறாங்க. புரியுதுங்களா சொல்றது? எழும்பணுங்க. எங்க ஒரு தீப்பெறி எப்போ ஒரு வார்த்தை வந்துச்சோ எழும்ப கத்துக்கணும். எழும்ப உதிக்கும். அதனுடைய மகிமை உலகம் ஃபுல்ல எங்க பார்த்தாலும் கார்த்திகா தான். ஒரு அம்மா ஆடினாங்க கிரிக்கெட்டு, ஜெயிச்சுட்டாங்க. வார்த்தையை சொன்னாங்க, தேவனுக்கு மகிமை. கரெக்டா? புரியுதுங்களா சொல்றது? புரியுது. அது போல நீங்க கபடி விளையாடுங்க, கிரிக்கெட் விளையாடுங்கல்ல, இந்த வார்த்தையை உட்கொள்ளுங்க. நீங்க போக 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 இது மாதிரி சபையில இன்னும் அநேக ஆத்துமகள் இடம் பத்தாதுங்க. என்ட்ரன்ஸ் அங்க இருக்கும். ஏன்னா மெழுகுவர்த்தி எடுத்து கொளுத்திக்கிறதுக்கு வருவாங்க. அறியீர்களா ஏன் கேட்கிறாரு? இப்ப அறிஞ்சிருந்தா இங்க அப்படியே ஃபுல்லா நிரம்பி இடம் பத்தாம. கரெக்ட் நான் சொல்றது? ஆகவே கர்த்தர் உண்மையாகவே நீங்களே அந்த பரிசுத்த ஆலயமாய் இருக்கிறீர்கள். இங்கதான் அந்த ஆலயம். ஆகவே அந்த பரிசுத்த ஆலயம் எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். நீங்க ஒவ்வொரு செங்கலா இருக்கிறீங்கன்னா மாளிகை முழுவதும் இந்த சபையாய் கட்டி எழுப்புவார்கள் கர்த்தர். ஆகவே தேவனுடைய ஆவியில நாம் நிலைத்திருப்போமானால், தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறது என்றால் தேவனுடைய ஆலயமாய் எழும்புவீங்க. அந்த தேவனுடைய ஆலயம் எழும்ப தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கும். தேவனுடைய ராஜ்யம் எது? தேவனுடைய ராஜ்யம் எது? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் வாசம் செய்யும் இடமே தேவனுடைய ராஜ்யம். அப்ப நம்ம பரிசுத்தமா இருந்தா நம்ம ஒரு ஆலயமா மாறிடும். ஒரு ஆலயமா இருந்தா தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருப்பார். தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருக்குதுன்னா தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள இருக்கும். மூவரும் நமக்குள்ள வாழ்வாங்க. நான் சொல்லல, வேதம் சொல்லு. கரெக்டுங்களா? அப்ப பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் வாசம் செய்யும் பொழுது, லூக்கா இப்ப எடுத்துங்க, லூக்கா 6:20 ஒருத்தரு, லூக்கா 10:11 ஒருத்தரு, குயிக் எடுத்துங்க, ஆவியான படிங்க. 17:21 ஒருத்தரு. தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. என்ன நீங்க இவ்வளவு குயிக் எடுக்கிறீங்களா? நான் சொன்ன லூக்கா 6:10 6:20. நன்றி. எந்த சகோதரி வாசித்தது? நன்றி. தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. ஒளி வந்துடுச்சு, மகிமை உதிக்கணும். ஒளி வந்துடுச்சு, மகிமை உதிக்கணும். தேவனுடைய ராஜ்யம் யாருது? உங்களுது. ஒளி வந்துடுச்சு, ஒளி உங்களுது. கரெக்டா சொல்றது? உங்களுடையது. அடுத்தது, அந்த தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது. கரெக்டுங்களா? லூக்கா 10:11 இருக்குதா? ஆஹா, சான்ஸே இல்லை.
நீங்க இது மாதிரி வாசிச்சீங்கன்னா 1 மணிக்கு தான் முடியும். நான் நேரத்தை கருதிதான் நான் உங்களை உடனே எடுத்துங்கன்னு சொல்றேன். கர்த்தர் நல்லவர். தேவ ராஜ்யம் உங்களுக்குள் சமீபமாய் வந்திருக்கிறது என்று அறிந்து கொள்வீராக. அறிந்து கொள்ளவில்லையா? இப்ப எதை அறிந்து கொள்ள சொல்றாருன்னா, தேவனுடைய ராஜ்யம் யாருது? உங்களுடையது. இந்த உங்களுடைய இந்த தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள கெட்ட 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 நெருங்கி வந்துச்சு, சமீபமா இருக்கிறது. லூக்கா 17:21 தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. புரியுதுங்களா? அப்ப கிறிஸ்துவுக்குள் இப்ப இப்படிதான் போகணும். இங்க பாருங்க, இங்க பாருங்க, இனிமேல் பாக்காதீங்க. பைபிளே போய் என்ன பாருங்க, இது பாருங்க. தூங்கவே கூட, தூங்குனா கண் இருட்டாயிடும். அப்ப இருட்டாயிடுச்சுன்னா உங்களால வெளிச்சமா இருக்க முடியாது. ஆகினால கர்த்தர் உங்களுடையது கொடுத்துட்டாரு. அவரு உங்களுக்குள்ள கொண்டு வரணும். உங்க சமீபத்திலும் வந்துட்டாரு. இதோ வாசற்படியில் என்ன பண்றேன்? தட்டுகிறேன். அவர் தட்டின்தாங்கிறாரு. நீங்க என்ன பண்றீங்க? திறக்க மாட்டேங்கிறீங்க. புரியுதுங்களா? அது குணத்தப்பாட்டுல சூப்பர் வசனங்கள். என் ரூபாவதி எல்லாம் கொஞ்சிறாரு கெஞ்சிறாரு, என்னமா திறக்க மாட்டாங்க. நான் இப்பதான் குளிச்சுட்டு நைட்டி போட்டுருந்தேன், நான் எப்படி திறப்பேன் கேள்வி கேட்பேன். ஒன்னதப்பாட்டுல 5வது அதிகாரத்தை படிச்சுப்பாங்க. புரியுதுங்களா? இதே போலதான் நம்மளும் இருக்கிறோம். சோம்பலா கதவை தட்டுறாரு. இனிமேல் இந்த ஸ்டிகரை அந்த வசனத்தை ஒட்டாதீங்க வாசல்ல. கர்த்தருக்குள், கர்த்தரை உள்ள கூப்பிட்டீங்கன்னு வச்சீங்க, அவர் உறவாடுறது நம்மளுக்கு இன்பமா இருக்குங்க. நம்ம வாசல்ல ஒட்டி வச்சுட்டு தட்டினே இருக்கிற, சமீபமா வந்துட்டாரு, உங்களுடையது சமீபமா வந்துட்டாரு. அவரை வீட்டுக்குள்ள கூப்பிடணும், இருதயத்துக்குள்ள கூப்பிடணும். புரியுதுங்களா? கிறிஸ்துவுக்குள். அப்ப கிறிஸ்துவுக்குள் நாம் இருந்தோமானால், அந்த கண்மலையாகி கிறிஸ்துவுக்குள்ள கண்மலையான வெடிப்புக்குள் நாம் இருந்தோம்னா, இசைவாய் இந்த ஆலயம் பரிசுத்தமாய் எழுதுகிறதுன்னு அர்த்தம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆகவே இப்பதான் நம்ம சப்ஜெக்டுக்கு வரோம். இதுதான் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை. இப்ப எடுத்துங்க 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுளே. கர்த்தர் நல்லவர். அப்ப தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுளே. பெருகணும். பிளஸ் இல்ல, இன்டு. இப்போ 7 தடவை மன்னிக்கணும் அப்படின்னு பைபிள் வார்த்தை இருக்குது. 7 + 77 தடவை. அது கூட்டுறது. பெருக்கணும்னா எவ்வளவு? 7 49, 490 தடவை மன்னிக்கணுமா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், புரியுதுங்களா? அப்ப பெருக கடவுள்னா பெருகணும், கூட்டக்கூடாது. கர்த்தர் உண்மையாகவே நிறைய காரியங்களை நம்ம என்ன பண்றோம்னா, கிருபையை கொடுக்கிற, காலத்தை கொடுக்கிற, அதை மண்ணுல போட்டு பொச்சிடும். இப்ப சகோதரிக்கு ஒரு பாடக்கூடிய வர கர்த்தர் கொடுத்திருக்கிறாருன்னா, அந்த பாட்டின் மூலம் மகிமைப்பட்டு அநேகரை எடுத்துக் கொள்ளலாம். வசனங்களை வியாகானம் பண்ணோம்னா நம்ம அதை சொல்லி, இது சபை வேற, உங்களுடைய இண்டிவிஜுவல் அவருக்கு இருக்கிற கனெக்ஷன் வேற. புரியுதுங்களா சொல்றது? சபை கூடுதலை விட்டு விடாதீங்க. ஆனா உங்க விளக்கு எங்க போனாலும் எரிந்து கொண்டே இருக்கிறது உங்களுக்கு தான் இருக்கு. சபைக்கு வந்தா மட்டும்தான் கொளுத்திட்டு போனோம்ன்றது நம்மளுடைய கான்செப்ட் அல்ல. உங்களுடைய மகிமை எங்குமே எல்லா இடத்துலயுமே உதிக்கணும். அததான் அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நம்ம எங்கெல்லாம் எரியிறோமோ, எங்கெல்லாம் கொளுத்திக்கிறாங்களோ, எங்கெல்லாம் போறோமோ, அங்கெல்லாம் பத்த வச்சுட்டு வந்தா இந்த கிராமமே ஃபுல்லா எரியுதுன்னு வச்சுங்களா. அப்போ சென்னையில இருந்து பார்ப்பாங்க, மேல இருந்து பார்ப்பாங்க, இந்த டெலிஸ்கோப் எல்லாம் பார்ப்பாங்க. ஒரு இடத்துல எரியுதுடா, அங்க என்ன நடக்குது? இது தாங்க ராஜாக்களும் பிரபுக்களும் நடந்து வருவாங்க. புரியுதுங்களா சொல்றது? கார்த்திகாவுக்கு வராங்கல்ல, ராஜா மந்திரி எல்லாம் போறாங்க. நம்மளுக்கு ஏன் வரல? எரியணும். ஒருத்தர் ஒரு 4-5 பேரையாவது நம்ம சுவிசேஷத்தை சொல்லி கூட்டின்னு இன்னும் நிறைய ஆடுகள் இருக்குது, தூக்கின்னு உள்ள கொட்டணும். அது உங்ககிட்ட தான் இருக்கு, உங்களுடைய வெளிச்சத்துக்கிட்ட தான் இருக்கு. கர்த்தர் நல்லவர். ஆகவே கிருபையும் சமாதானமும் பெருகணும். 1:3 சொல்லுகிறது, தம்முடைய மகிமையினாலும் காரணத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய வல்லமையானது நமக்கு கொடுத்திருக்கிறதே.
தந்திருக்கிறது. புரியுதுங்களா? அந்த கிருபையை பெருக அவருடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை, தாயின் கருவிலே நம்மை அழைத்த தெய்வம் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும், ஜீவன் அந்த நித்திய ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும், அந்த மகிமை உதிக்குன்னு சொன்னல, அந்த உதிப்புக்கும் கர்த்தர் உண்மையாகவே நமக்கு யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது தந்தருளிலும் அன்றி கொடுத்திருக்கிறதே. இதை நீங்க அறியீர்களா அப்படிதான் வேதம் கேட்குது. 2 பேதுரு 1:4 இதை மட்டும் படிங்க யாராவது. 4:8 4வது வசனம் 8வது வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம். எட்டாவது வசனம். கர்த்தர் நல்லவர். 4வது வசனத்துல படிச்சீங்க, இச்சையினால் உண்டாகும் கேடு. படிச்சீங்களா? நமக்கு இச்சையினால் வரும் கேடு. என்னடா இருளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப உதிக்கிறீங்க எல்லாம் கரெக்ட், ஆனா உங்களை சுத்தி இருள் இருக்குது. இந்த இருள் எதுன்னு நம்ம புரிந்து கொள்ளணும். புரியுதுங்களா? அப்ப இச்சையினால் வரும் கேடு. 2வது வீணான சிந்தையினால் வரும் கேடு. 3வது கனியற்ற அந்தகார கிரியைகளினால் வரும் கேடு. இந்த 3 கேடு நம்ம தப்பிக்கணும்னா நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருந்து இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை மிகவும் மிகவும் நாம் உறுதியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். இதுதான் 1:4 சொல்கிறது. 2 பேதுரு 1:4. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்தினாலும் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்கள் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது, கொடுத்திருக்கிறாரு. இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் நம்ம எதுல பெருகணும்னா உண்மையாகவே அந்த கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பெருகணும். கிருபை அவர் உண்மையாகவே நமக்கு ஒரு நாள் கொடுத்து வருகிறார். சமாதானத்து பிரபு இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளில் இருந்து நம்மோடு கூட சமாதானமாய் நம்மை வழிநடத்துகிறார். அந்த சமாதானத்தில் பெருகி உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இச்சையினால் உண்டாகும் கேடு. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 5வது 6வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 3:5-6. ஆவியானவரே இப்ப பாருங்க, இங்க பாருங்க. இருள் பகல், நன்மை தீமை, இததான் கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் எத்தனை மரம் இருந்தது ஏதேன் தோட்டத்துல. கட்ட சொல்லுங்க, நல்ல ஜாலியா இருங்க. ஏராளமா மரம் இருந்தது. ஜென்ரலா ஒரு மரம் இருந்தது. அதுக்கு நன்மை தீமை பகுத்தறியக்கூடிய ஒரு மரம் இருந்தது. இதுக்கு பின்னாடி ஜீவன் இருந்தது. கரெக்டுங்களா? 3 மரம் இருந்தது. அப்போ ஏராளமான மரங்கள் ஒரு ஜனத்துக்கு ஒப்பனையா இருக்கலாம். ஆனா நம்ம ஒண்ணு கடந்துதான் போகணும். நன்மை தீமை அறியத்தக்கதே அந்த பரீட்சை பார்த்து அத நம்ம இது தேவன் சோதனை வச்சு ஜெயித்துதான் நம்ம அந்த விருட்சத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த அம்மாவுக்கு அழகா சொல்லிட்டேன். எந்த அம்மாவுக்கு சொல்லிட்டு இதுல கூட ஒரு ரகசியம் இருக்கு பாருங்க. இந்த உலகத்துல நம்ம வாழறது மரத்துல தான். கரெக்டுங்களா? கரெக்டா தப்பா? அந்த ஆக்சிஜனால் தான் உயிர் வாழனா டப்புன்னு போயிடுவோம். தலைவர் எல்லாத்தையும் அதை வச்சிருக்கு. அதுலயே உதாரணத்தை கொடுத்துட்டு கரெக்டா? இது எல்லாமே தேவ சாயல தான் இருக்கு. அப்ப முதலாவது நம்ம என்னத்தை பாக்குறாங்க? ஐயோ பழத்தை எங்க பாக்குறோம். படிங்க. இவ்வளோ இது பாருங்க சகோதரி, லாங்ல இருக்கிறாங்க. விருட்சன்னா மரம். பழத்தெல்லாம் பார்க்கல. விருட்சன்னா மரம் தானே. இங்க இருந்து ஒரு 10 அடியில் இருக்கிறாங்க. இங்க வந்து பார்க்கும் போதே அது எப்படி இருக்குதா? புசிப்புக்கு நல்லது. அடுத்தது பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்கிறது. மரத்துல போய் எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும்? மரத்துல கண்டுபிடிக்க முடியுமா?
இதே போலதான் வாலிப பசங்களும் பார்த்துக்கணும். பார்க்கும்போது நல்ல என்ன வண்டி, கேடிஎம்மா ஏதோ ஒரு வண்டி பார்க்கிறதுக்கு அப்படியே இன்பமாகுது, நல்லதா தோன்றுது. இன்னும் பழத்துக்குள்ளே போல ஒரு கனியினாலே மரத்தை தான் நம்ம அறிந்து கொள்ள முடியும். அறியீர்களா? இதை மட்டும் மனசுல வச்சுங்க. இன்னும் உங்களுக்கு தெரியலையா? இன்னைக்கு சொல்ற பார்வைக்கு ஒரு மரம் பழத்தை பார்த்தா கூட ஏதோ வாய் ஊறும் எதனா பண்ணலாம். என்ன ஐயா கரெக்டப்பா? மரத்தை பார்க்குதுங்க, மரத்தை. இதனால்தான் ஐயா கூட ஒரு வருஷம் பெண்கள் பலவீனமான பாண்டம், பல எங்களோட ஸ்ட்ராங் நீங்க தான். எல்லாத்தையும் பார்ப்பீங்க, எல்லாம் எல்லாம் துல்லியமா நீங்க அளவிடுவீங்க. பெண்களுக்கு தான் கர்த்தர் கிருபியை கொடுத்திருக்கார். இது விஞ்ஞானம். பலன் உங்களுக்கு தான் அதிகம், ஆனா உணர்ச்சப்படுறீங்க. அதுதான் மேட்ரு. இதனால்தான் பலவீன பாண்டம். நீங்க அப்படியே உடம்புல ரொம்ப அப்படியே ஹெல்த்தியெல்லாம் கிடையாது. நாங்க தான் வேலைக்கு போயிட்டு வரோம், எல்லா வேலையும் நீங்க தான் பாக்குறீங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் உங்களுக்கு தான், சிவில்ல இருந்து பைனான்ஸ்ல இருந்து எல்லாம் உங்களுக்கு தான். கரெக்டா நான் தப்பா சொல்றேன்? நம்ம ஜென்ட்ல போயிட்டு வருவோம், ஓய்வு எடுத்து ஜாலியா இருப்போம். எல்லாவற்றையும் சுமந்து எல்லாவற்றையும் கேர் பண்றோம் நீங்க தான். அதனால பலவீன பாண்டமா இல்ல, நீங்க ஸ்ட்ராங்கான பாண்டம் தான். ஆனா உணர்ச்சி வசப்படுறதுல அதை தான் அவங்க பண்ணிட்டாங்க. புரியுது நான் சொல்றது? அந்த மரத்தை பார்க்கும் பொழுது புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தி இவன் கூட இருந்தா ஓகேதான், நம்ம காலத்தை தள்ளிடுவோம். ஆனா இந்த விஷயத்துலதான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். 6 மாசம் டைவர்ஸ், ஒரே வருஷத்துல டைவர்ஸ். ரொம்ப கிறிஸ்டியன்ல தான் அதிகமா இருக்கு. இன்னும் சீப் நிறைய சொல்றாங்க. ஏசிஏ சிபிஎம் எல்லாம் ஒரு வாரம் கூட இல்லை. ஏன் சொல்லுங்க? மரத்தை பாக்குறாங்க, வெளி தோற்றத்தை பாக்குறாங்க. எதுவா இருக்கட்டும், நீங்க எதனா நினைச்சீங்க, மரத்தை பார்க்க கூடாது. கணிகினாலே அவர் உங்களை உதிக்கணும், வெளிச்சமா இருக்கணும், ராஜாக்கள் வரணும், பிரபுக்கள் வரணும். வந்தா இங்க உண்மையாகவே தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட்டது. நீங்க தான் தேவனுடைய ஆலயம். உங்க ஆலயத்துல கர்த்தர் நிரந்தரமா வாசம் பண்ணுவார். கர்த்தர் நல்லவர். ஆகவே நன்மை தீமை அறிந்து தேவரை போல இருப்பீர்கள். இப்போ அதுவங்களா ஒரு கற்பனையா சொல்ற, பிசாசுக்கு ஊர்தெல்லாம் வரல. ஏவாள் கிட்ட வரும்போது கில்லி அவன் தேவ தூதனாச்சு, கில்லி மறிக்கிறான், ரெக்க நல்ல ஸ்ட்ரைட்டா நின்னுதான் பேசுறான். சாபம் வாங்கின போதுதான் ஊர்ந்து போகிறான். கரெக்டுங்களா? கரெக்டா சொல்றேன்னா? அப்போ அவன் அவ்வளவு வசப்படுத்தக்கூடிய காரியத்துல ரொம்ப திட்டமிட்டு செயல்படுறான். இந்த வாட்ஸ்அப், இந்த செல்லு, இதுதான் பாதாளத்தினுடைய திறவுகோல். புரிந்து கொள்ளணும். அப்போ இந்த வாட்ஸ்அப், யூடியூப் இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணோம். இதுதான் இந்த காலத்தினுடைய விருட்சம், இந்த காலத்தினுடைய மரம் உங்க கையிலே இருக்குது. இப்ப ரொம்ப டிஸ்டன்ஸ் எல்லாம் இல்ல, நம்ம கையிலே குத்துட்டோம். நீங்க அப்பப்ப பாத்துக்கலாம். மரம் யாருக்கிட்ட இருக்குது? உங்ககிட்ட இருக்கு. அந்த கனியை பறிச்சு புசிக்கலான்னு பார்த்தா தட்டி தூக்குறாங்க. இப்ப ஜீவ விருட்சமா இல்லை இந்த விருட்சம்? இப்பதான் நீங்க ஏன்னா ஜீவ விருட்சத்தினுடைய கனி வெளிப்படுத்தின விசேஷத்துல பிடிக்கிறோம். 12 விதமான கனிகளை தலைவரே பறித்து கொடுப்பாரா. இப்ப இந்த வார்த்தையில கர்த்தர் உங்களுக்கு பறித்து கொடுக்கணும், நான் கொடுக்க கூடாது. புரியுதுங்களா? ஹலோ சகோதரிங்க, கர்த்தரே பறித்து கொடுக்கணும். இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தரே பறித்து கொடு. சொல்றது பார்த்தீங்களா? அதனோட முடிப்பான அதுக்குள்ள இருக்கிறீங்களோ முடிச்சிடலாம். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்குதா இல்லையா? யூஸ்ஃபுல்லா இருக்கா? பகிர்ந்து கொள்ள முன்ன ஒரு கால வருதா முடிச்சிடலாம். இது நிறைய சப்ஜெக்ட். மரியாதைலாம் முத்தீங்கன்னா நீங்க ஜாலியா இருப்பீங்க. மரியாதை இருட்டோடு எழுந்து ஓடுற செருப்பெல்லாம் போடல. அவரு மலை, கல்லு, முள்ளு, வேலை முள்ளு எதோ குத்துது. ஆனா அந்த அன்புல ஓடுற சிலுவையை நோக்கி எழுந்துக்கணும். மரியாதை எழுந்துக்கணும். 7 பிசாசு அந்த அவர் மன்னிப்பு பெற்றுக்கொண்ட, ரட்சிக்கப்பட்டான், மீட்டு கொண்டல்ல, அந்த அன்பு அவரை நெருக்கி ஏறி வெடிகாலம் உதயமே ஆகல. சூரியன் இருட்டோடு ஓடுற பாம்புக்குதா தேலுக்குதா ஒண்ணுமே தெரியல. அந்த அன்பு சிலுவையத்துல போய் நின்னுச்சுங்க. அவர் ஊழியத்தை கொடுத்தாங்க. முதல் வாழ்கிறது பெயர் பெற்றோலே மரியாதை தான். உயிர் திறந்த பிறகு
இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ஆகவே இந்த இருளை பார்க்காதீங்க, நேரத்தை பார்க்காதீங்க, முடிச்சிடலாம். கர்த்தர் நல்லவர். அந்த 13:16 படிங்க. ஆதியாகமம். பாருங்க, இவர் தலைவர் வந்து கேட்கிறாரு. பாருங்க, தலைவர் வந்து கேட்கிறாரு. இவன் என்ன சொல்றா, என்ன அது ஏமாத்திச்சு. இவன் என்ன பண்றான், நீங்க எனக்கு குத்திக்கல, அவதான் எங்களுக்கு. புரியுதுல சொல்றது? அப்ப இவன் அப்போ தப்பு வச்சுக்கல, இன்னொருத்த மேல போட்டுறான். நம்ம ஆதாம் இப்படியேதான் இப்போ நடக்குதா? இப்படிதான் நடக்கும். ஏன்னா இது உண்மை. அப்ப அதுதான் 13 சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். அப்போ வஞ்சிக்கிற காரியங்கள் நம் விருட்சம் உங்ககிட்ட இருக்குது. தயவு செய்து சொல்றேன், அந்த விருட்சத்துக்கிட்ட அவ்வளவா போகாதீங்க. கர்த்தரே பறித்து உங்களுக்கு கொடுப்பாரு. நன்மை தீமை பகுத்தறியத கர்த்தரே நன்மையானதை மட்டும்தான் நம்ம முடி சுட்டுவார். கர்த்தர் ஏன்னா நம்ம எழும்பி பிரகாசிக்க இது உள்ள வந்திருக்கிறோம். எழும்பணும்னா வெளிச்சமா தான் இருக்கும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். 16வது வசனம் பார்த்தீங்கன்னா, அவர் அந்த ஸ்திரீ நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கும் போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன். இப்ப இந்த பழத்தை சாப்பிட்டதுனால வேதனையை பெருக வச்சுட்டாரு. இதுதான் உங்களுக்கு பலவீனம். ஏன்னா நீங்க பழத்தை சாப்பிட்டதுனால இப்ப பெண்கள் பலவீனம் பண்றது இதுதான். புரியுங்களா சொல்றது? நம்ம சாப்பிடாம இருந்தா கெத்தா இருக்கும். இந்த உலகத்துல கூட இந்த செல்லுல வர மற்றவங்களால வருகிற அந்த விருட்சத்தின் கனிய கர்த்தர் பறித்து கொடுத்தா தான் வாங்கணும். இந்த உலகம் பறித்து கொடுத்து வாங்கி சாப்பிட்டீங்கன்னா இதனாலதான் பலவீனம், இதனாலதான் சாபம். நம்ம சாபம் எதனால பெற்றுக்கொண்டோம் பாருங்க. எதனால பெற்றுக்கொண்டோம் சாபத்தை? இந்த பாருங்க, 11:4-11 படிக்கிறேன். டைம் இல்லாத மற்றதெல்லாம் விட்டுட்டேன். உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்து இந்த பூமியில் சபிக்கப்பட்டிருப்பாய். புரியுதுங்களா நான் சொல்றது? நம்ம மேல ஏன் சாபம் வந்ததுன்னா, சகோதர சிநேகம் இல்ல, இந்த சபையில ஒரு சிநேகம் இல்ல, இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு சிநேகம் இல்ல. அதனால மனுஷன் மேல சாபம் வந்தது. இந்த அம்மாவுக்கு வலி சாபம், பாம்புக்கு சர்வம் ஏமாத்திட்டான் இல்லையா, அவனுக்கு ஊர்ந்து போறதுக்கு. ஆனா சகோதர சிநேகத்தினாலதான் சாபத்தை பெற்றுக்கொண்டோம். அப்ப இந்த ஜீவனுள்ள வார்த்தைக்கோ சபைக்கோ நம்ம என்ன பண்ணணும்? ஐக்கியமா இருக்கணும். கர்த்தர் நல்லவர். ஆகவே இச்சையினால் உண்டாகும் கேடு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். ரெண்டாவது நான் என்ன சொன்னேன்? சங்கீதம் 78:18 சொல்லுகிறது. அடுத்தது பாருங்க, போஜனத்தினால் வருகிற இச்சை. 78:18 சொல்கிறது, தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள், அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள், அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார், அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை, அவருடைய போஜனம் அவர்கள் வாயில் இருக்கும் பொழுது தேவ கோபம் அவர்கள் மேல் எழும்பிச்சு. அப்ப போஜனத்தினால் வருகிற இச்சை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை. அடுத்தது 1 சாமுவேல் 2:12-16 வரைக்கும் படிச்சீங்கன்னா, ஏலியின் குமாரர் பேலியாலின் மக்களாயிருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. யாரு? ஓப்னேஸ், பினேகாஸ். இவங்க 2 பேரும் பலி செலுத்துக்கு வந்து நின்றா பச்சோடைய அப்படியே சாப்பிடணும். ஏன்னா கெத்து ஏலியின் பிள்ளைகள். அப்போ இந்த கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது எதுக்குள்ள ஒளிஞ்சிருக்குதுன்னா அந்த விருட்சத்துக்குள்ள ஒளிஞ்சின்னு இருக்குது. அந்த விருட்சம் தீமையே இருக்கும், நன்மையே இருக்கும். நம்ம நன்மையை பெற்றுக்கொண்டால் அந்த நன்மையான கிரீடத்தை பெற்றுக்கொண்டு மகிமை உதிக்கும். அந்த மகிமை உதிச்சுதுன்னா ஜீவ விருட்சத்தை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இரண்டாவது வீணான சிந்தனையினால் வரும் கேடு. ரோமர் 1:21 வசனம். ரோமர் 1:21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய
இருதயம் என்னாச்சு? அப்ப நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருளின் பிள்ளைகளா? வெளிச்சத்தின் பிள்ளைகள். வெளிச்சத்தின் பிள்ளைகள் எதுக்கு போனோம்? நன்மையானதை தேடி போகணும். அந்த ஜீவ விருட்சத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஓடணும். அப்போ அந்த ஜீவ விருட்சத்தை பெற்றுக்கொள்கிறவங்க வீணான சிந்தனையினால இருக்கக்கூடாது. இப்பதான் 8 வயசு இருக்கும், கல்யாணத்துக்கு யோசனை இருப்போம், கரெக்டுங்களா? இப்பதான் ஏதோ நம்மளுக்கு ஒரு சம்பளம் வச்சிருக்கோம், பெரிய மாடி வீடு, வீணான சிந்தனை இருப்போம். இப்பதான் கல்யாணம் இருக்கும், உடனே குழந்தை பெற்றுக்கணும், வீணான சிந்தனை, வீணான சிந்தனை. அதான் வேதம் சொல்கிறது, அவர்கள் தேவனை அறிந்தும் சர்ச்சைக்கு வரீங்க, வேதத்தை படிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, உபாசங்கிறீங்க, எல்லாம் செய்றீங்க, ஆனா அந்த வீணான சிந்தனையினாலே சோத்தரியாமலும் வீணரானார்கள். தேவனை மகிமைப்படுத்தாமலும் சோத்தரியாமலும் வீணரானார்கள். அவருடைய இருதயம் இருளடைந்தது. அடுத்தது 119 113 சொல்கிறது, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியமாயிருக்கிறேன். ஆவியானவரே, இருள் மூடிச்சு இந்த ஜனங்களை, ஆனாலும் அந்த ஜீவ விருட்சத்துக்கு பங்காளராக மாற விரும்புகிறேன், ஆகையினால உங்களுடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிறேன். இதுதான் வெளிச்சம். இருளை விட்டு நம்ம கடக்கணும்னா இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை பிடித்துக்கணும். அதனால்தான் பகிரங்கமா எழுதி வச்சிருக்கிறாரு. 4:7 சொல்லுகிறது, பிலிப்பியர் 4:6-7, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் வந்து நாம் விண்ணப்பங்கள் எதுவாய் இருந்தாலும் தேவனிடத்தில் தெரியப்படுத்தும் பொழுது கர்த்தர் உண்மையாகவே நம்மை வெளிச்சமாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். 7ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது எல்லாவற்றிற்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இப்ப இந்த மரம் ரெண்டுமே இருக்குது. நீங்க நன்மை தீமை பகுத்து அறிந்து ஆராயும். அதனாலதான் அவர் கேள்வி கேட்கிறாரு, அறிந்து கொண்டீர்களா, அறிந்து கொண்டீர்களா, ஏன் இன்னும் அறியீர்களா, ஏன் கேட்கிறாரு? இந்த மரம் உங்களுக்கு நல்லதா தெரியும், பார்வைக்கு இன்பமா இருக்கும், நம்ம அப்படியே செட்டில் ஆயிடலாம்னு தோணும், ஆனா அது இல்லை. கர்த்தரே பறித்து கொடுக்கிற வெளிப்படுத்தின விசேஷனுடைய வார்த்தையை நம்ம பிடித்து கொண்டால் இருபுறமும் அழகான ஒரு வரப்பு இருக்குமா, அதுல நீர்கள் பாயுமா, நதிகளா உங்களுடைய உணர்வுகள் பாயுமா, அது அநேகர் உறிஞ்சி குடிப்பார்கள். ஏன்னா அது தேவனுடைய அந்த கண்மலிந்து ஊறுகிற நீரூற்று. அந்த நீரூற்ற நீங்க நன்மைக்கான விருட்சமா இருந்தா அந்த வேறு அந்த நீரை உறிஞ்சி குடிக்கும் வேதம் சொல்கிறது எசேக்கியால். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆகவே அந்த மரத்துக்கு நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். 3வது, கனியற்ற அந்தகார கிரியைகளை உண்டாகும் கேடு. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 9 சொல்கிறது, ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். இந்த வெளிச்சத்தை நம்ம உண்டாக்க வேண்டும் என்றால் நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் நிலைத்திருப்பமையானால் இந்த விளக்கு உண்மையாகவே பிரகாசமாய் எரியக்கூடியதாக இருக்கும். கர்த்தர் நல்லவர். 5ஆம் அதிகாரம் 10வது வசனம் எபேசியர் சொல்கிறது, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை எப்பொழுது நீங்க கடிந்து கொள்ளுங்கள். இப்ப புரியுதுங்களா? இப்ப செல்லுல பாக்குறீங்க, செல்லுல பார்க்கும்போது தேவையற்றது வருது, அது இது வரல. எவ்வளவு அழகா தலைவர் எழுதி வச்சுக்கிறப்ப உங்களுக்கு எவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா பார்முலாவை அழகா கொடுத்திருக்கிற. மரத்தை பார்க்காதீங்க, கனியை பாருங்க. மரத்துக்கிட்ட போவாதீங்க, கனியை பாருங்க. நானே அறுத்து கொடுக்கிறேன், சாப்பிடுங்க. அதுலதான் நன்மையான காரியங்கள் இருக்குது. புரியுது நான் சொல்றது? இவ்வளவு தெளிவா இருந்துட்டு உங்களுக்கு வரும். இடல் வராமல் இருக்காது. யாரால் இடல் வருகிறதோ அவருக்கு கையோ. லூக்கா 14 படிக்கிறோம். அப்ப இடல்கள் வரும், அதை கடிந்து கொள்ளுங்க, கடிந்து கொள்ளுங்க, கடிந்து கொள்ளுங்க. இந்த வார்த்தையில ஐக்கியமா இருங்க, போதகர்கள் கூட ஐக்கியமா இருங்க, சபையில ஐக்கியமா இருங்க. அதுதான் உங்களை வெளிச்சத்து கொண்டு போகும். அதுதான் ஜீவ விருட்சத்தின் கனியை உங்களுக்கு புசிக்க கொடுக்கும். அவர் கொடுப்பார். நீங்க கொடுக்கவும் இல்லை, அந்த மரத்தை பார்த்துட்டு அறுத்து புசிச்சுவீங்க. இது தாங்க கஷ்டம். நம்ம அப்படி புசிச்சிருந்தா கூட இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்து நான் தெரியாம செஞ்சிட்டேன் ஆவியானவரே, இனி நான் ஜீவ விருட்சத்திற்கு பங்காளு, பரமழைப்புக்கு பங்காளு. உங்களுடைய வருகை மிக சமீபமா இருக்குது, எல்லாம் என் கண்களே பார்க்கிறது.
அதனால தயவு கூர்ந்து எங்களை ஆண்டவரை இழுத்துக் கொள்ளுங்க அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது கர்த்தர் நம்ம விட மாட்டாருங்க. இததான் பேதுரு சொல்றான். 2 பேதுரு 1:12 படிங்க. 2 பேதுரு 1:12. நான் வேற எங்கேயுமே போலியா, அந்த 2 பேதுருல தானே இருக்கு. இப்ப பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் எப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தோம். சத்தியத்தில் எல்லாம் உறுதிப்பட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு இவைகளை நினைப்பூட்ட நான் அசதியா இல்ல. ஏன்னா இவர் மத்தேயு 14:29 சொல்கிறது, நான் உன்னை இடல் அடையா. நான் யாரு இடல் அடைய மாட்டேன். யார் சொல்றது? பேதுரு சொல்றாரு. அடுத்தது, உண்மை மறுதலிக்க என்ன எப்படி வந்தாலும் நான் மறுதலிக்க மாட்டேன் அப்படின்னு வேற வசனம் உறுதியா சொன்னாராம். புரியுதுல சொல்றது? மத்தேயு, உங்களுக்கு சந்தேகமான படிங்க, 14:29. இடல் அடைய மாட்டேன். அது இல்ல, தப்பா படிக்கிறீங்க. மத்தேயு 14:29, உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று உறுதியாய் சொன்னான். சத்தியத்தில் உறுதிப்பட்டுதான் இருக்கிறோம். ஆனா சோதனைகள் வரும்போது பின்வாங்கி போயிடும். புரியுதுங்களா சகோதரி? புரியுதுங்களா? நம்ம சத்தியத்துல உறுதிப்படுத்தா இருக்கிறோம். ஆனா சூழ்நிலைகள் வருது, மரத்தை காமிக்கிறான், வஞ்சிக்கிறான், ஏதோ ஒன்று சொல்றான். நீ தேவர்கள் போல இருப்ப, நீ ஏன் பைத்தியக்காட்சி மாதிரி வேஸ்ட், நீ சர்ச்சி வேத வசனம் ஜபம் உபவாசம் போட்டு நிற்கிற, இது தப்பு. மரத்தை பாரு, எப்ப பச்சை பசேன்னு இருக்குது. இந்த உலகத்தை பாரு, கண்களை இச்சைய பாரு, மாம்சத்தின் இச்சைய பாரு, அந்த ஜீவனத்தின் பெருமையை பாரு, எவ்வளவு சுகபோகமா வாழறாங்க. நீ கத்தி நிற்கிற, நீ இப்படிதான் இருப்ப. யார் சொல்றது? சர்வம் சொல்லு, வலு சர்வம். இதுக்குள்ள நம்ம போக கூடாது. என்ன வந்தாலும் நான் சத்தியத்துல உறுதிப்பட்டு இருக்கிறேன், நான் நிலை நிற்பேன், நான் ஸ்திரப்படுவேன், நான் உறுதியா இருப்பேன். அததான் சொல்றான், உறுதியாய் சொன்னான், உறுதியாய் சொன்னான். இந்த கூடாரத்தை, அதனால்தான் அவர் என்ன பண்றாரு, அவர் காட்டி குத்துட்டாரா? பேதுரு காட்டி குத்துட்டாரா? மறுதளிச்சுட்டானா? யூதாஸ் காட்டி கொடுத்தானா? ஏன்னா அவனுடைய லிங்க் எங்க இருந்தது? இங்கேயோங்கிறான், எதிரடியிலோங்கிறான், இங்கேயோங்கிறான், எதிரடியிலங்கிறான். உயிர் போயிடுச்சு. அனலும் இல்லாமல் குளிரும் இருந்தா கர்த்தருக்கு ஜீவனமாக வாண்டிபடி போட்டு வரான். இவனை இழுத்துக்கலாம். யூதாஸ் சிநேகிதனே கூப்பிட்டு இழுத்துக்க முடியாதா? ஆனா அவன் இருதயமே அவனை குற்றவாளியா ஏற்படுத்தி உயிரே போயிடுச்சு. அப்போ ஒண்ணு நிலையா இருக்க கத்துக்கணும். ஜீவ விருட்சை தான் நம்ம குறிக்கோள். கோல் அடிக்க எய்ம் பண்றோமா? கோல் தான் நமக்கு. ஆடுகளத்தில் எப்படி வேணாலும் ஆடலாம். நம்மளுடைய காரியங்கள் ஜீவ விருட்சம், கோல். கர்த்தர் நல்லவர். ஆகவே அதனால்தான் சொல்றான், நான் அசதியா இருக்க மாட்டேன். உங்களுக்கு ஒவ்வொரு நாள் நினைப்போட்டு நான் அசதியா இரேன். 1:14 சொல்கிறது, இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். நான் அசதியா பயந்து, இப்போ பேதுரு நம்மளை பார்த்து பயப்படுறேன். ஐயோ, எங்க எப்படியாவது தவறி போயிடுவாங்களோ, இடறி போயிடுவாங்களோ, நான் தான் தப்பு பண்ணிட்டேனே, நான் தான் மறுதளிச்சுட்டேனே, ஐயோ என்னுடைய பிள்ளைகள் அவர் ரத்தத்தை கொடுத்திருக்கிற, சரீரத்தை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு அவரு ரொம்ப துக்கப்பட்டுதான் அந்த வார்த்தை எழுதுகிறாரு. புரியுதுங்களா? நான் அசதியா இருக்க மாட்டேன். அதே போல இது நியாயம் என்று எண்ணுகிறேன். 3ஆம் அதிகாரம் 2வது வசனம், 2 பேதுரு, இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன். ஒவ்வொரு நாளும் நினைப்பூட்டுறாருங்க, ஒவ்வொரு நாள் நினைப்பூட்டுகிறார். அவர் தான் நம்மளுக்கு முன்மாதிரியா இருக்கிறார். அப்ப பேதுரு உள்ளத்துல எவ்வளவு போராட்டங்கள் இருந்தா இத எழுதுற. தூங்காதீங்க ஐயா, தூங்காதீங்க, எவ்வளவு எழுப்புற. புரியுதுங்களா? இப்ப நான் கேள்வி கடை சொல்ல மாட்டீங்க. கர்த்தர் நல்லவர். ஆகவே நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். புரியுதுங்களா நான் சொல்றது? அப்ப நம்மளுடைய மரம் எது? ஜீவ விருட்சம். ஜீவ விருட்சம் தான் நம்முடைய மரமா இருக்கணும். ஆகவே நாம் கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் உண்மையாகவே
எவ்வளவு இடர்கள் வருங்க, ஆனா கர்த்தர் கைவிட மாட்டாருங்க, தயவு செய்து கைவிட மாட்டார். இந்த வார்த்தை உண்மையானது. ஆகையினாலதான் அவன் நித்திர பண்ணிட்டான். 1 மணி நேரமா வீழ்ச்சி இருக்க கூடாதா? அது அவன் கிட்ட ரொம்ப ரொம்ப அவனை நெருக்கி ஏவுறதுனால்தான் பேதுருவ அவனை கடப்பாற மாதிரி வச்சு அதுல குத்தி சாவடிக்க அவர் தான் ரத்த சச்சம் மறிச்சாரு. ஆனா கூட அவர் ஒத்துக்கல. நீ தலைக்கீழா பண்ணு, இந்த சிந்தனையால் தான் நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த சிந்தனையால் தான் தப்பு பண்ணிட்டேன்னு முதலாவது தலைக்கீழா அவரை குத்தி சாகடிச்ச ரத்த சாட்சி. கர்த்தர் நல்லவர். ஆகவே இந்த ஜீவன் உள்ள வார்த்தைகள் நாம் பிடித்துக் கொண்டு ஒரு ஏசாயா 52:1 சொல்கிறது, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். பரிசுத்தம் என்னும் அலங்காரம் விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. எப்போ நீங்க ஜீவ விருட்சத்துக்கு பங்காளர்களை மாறிட்டீங்களோ இருள் உங்ககிட்ட வராது. அததான் இங்க சொல்ற. இனி எவனும் உங்ககிட்ட உலகம் உங்ககிட்ட வராது சொல்லியிருக்கிறாரா? அதனால கர்த்தர் உண்மையாகவே அந்த இருள் நம்ம கிட்ட வராதபடி பரிசுத்தம் என்னும் அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்வோம். எபேசியர் 2:21-22 சொல்லுகிறது, அவர் மேல் மாளிகை முழுதும் விஷயம் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக நீங்க எழும்புவது இந்த கடைசி காலத்துல கர்த்தர் அதிகமா எதிர்பார்க்கிறாருங்க. கர்த்தர் நல்லவர். 2 கொரிந்தியர் 10:5 சொல்லுகிறது, நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இப்ப புரிஞ்சுச்சிங்களா? இதுதாங்க இந்த மரத்தினுடைய சாராம்சம். இந்த மரத்திற்கு நாம் பங்குள்ளவர்கள் ஜெனரலா இருக்கும். இந்த ஜனங்களை பார்த்து முடிச்சிட்டோம், இனிமேலே பயப்படாதீங்க, முடிச்சிட்டோம், தெம்பாருங்க, சிரிங்க, முடிக்கும் போது தான் சிரிப்பீங்க. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரிதான் நம்ம மகிழ்ச்சியான ஒரு வார்த்தை வசனம். ஆகவே கர்த்தர் உண்மையாகவே இந்த கடைசி காலத்துல உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு அன்பா சொல்றேங்க, எல்லாருமே நம்மளை வசப்படுத்துவாங்க, எல்லாமே நம்ம மனதை சஞ்சலப்படுத்துவாங்க, இடர்களை உண்டாக்குவாங்க. அது எங்க நடக்கும்னா சபைகளில தான் நடக்கும். ஏனென்றால் சபைகளில் தான் நமக்கு எல்லாமே போதிக்கப்படும். ஆனா நன்மையானதை பிடித்துக் கொள்ளுங்க, தீமையானதை தயவு செய்து விட்டுருங்க, ஜீவ விருட்சத்துக்கு பங்காளர்களா இருங்க. நீங்க வெளிச்சமா இருந்தீங்கன்னா கர்த்தர் உண்மையாகவே இந்த கூடுகையை இரட்டத்தினாய் இல்ல அதிகமாய் அவருடைய சித்தத்துக்காய் இந்த கூடுகையை உண்மையாகவே பெரிதாக்கி அநேக ஆடுகளை, இன்னும் ஒரு அறியாத ஆடுகள் நிறைய இருக்கிறது. அதனால்தான் உங்களை கேட்கிறாரு, அறிந்தீர்களா, அறியாது இருக்கிறீர்களா? அப்ப நீங்க அறிந்ததை மற்றவர்களுக்கு சொல்லி நீங்க கொண்டு வாங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் உண்மையாகவே அந்த வருகைக்கு ஆயத்தமா இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் திருப்தியாய் நிறைவேற்றி நம்மை வழிநடத்துவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லது. நல்ல வார்த்தை இல்லையா? மரத்தை குறிச்சு பேசுறாரு. மரத்தை யோசிக்காதீங்க, மரத்தை காய்க்கிறது எல்லாமே நல்லதான் காய்க்கும், கெட்டதானே காய்க்குமா? காய்க்காது. ஏதோ ஒண்ணு சில அது சரியா மருந்து அடிக்கலாக்க அது பூச்சி வந்துடும். அது எப்ப தெரியும்? அந்த பூச்சி பழம் பழத்துதான் தெரியும். அது பூவில இருந்து அது என்ன செஞ்சு அந்த பூச்சி உள்ளே உருவாக்கி அதுக்குள்ளே வளருது. எப்படி மாம்பழத்துக்குள்ள பூச்சி வருது சொல்ல யோசிச்சு பாருங்க. அதுல இன்னைக்கு அந்த மாதிரி யாராச்சும் ஆண்டவர் ஆண்டவர் கடைசி பார்க்கும்போது ஆண்டவர் சில ஒரு மரத்தை தான் அறிஞாங்க. சிறுவில் வந்து சிறு கொண்டுகிற இயேசு வந்து பார்க்கணும். நீ நிறைய சிறுவில மாட்டிக்கலாம், பிரயோஜனம் இல்லை. உள்ள மாட்டீங்க சிலுவை பாடு. ஏன்னா ஒரு மருத்துவ அடிக்கணும்னு சொன்னாக்க யாரும் அடிப்பாங்க, அவரு செய்வார். முன்னாடியெல்லாம் கிராமத்துல நான் பார்த்துருக்கிறேன். ஏன்னா ஒரு தவறு செய்யா பிடிச்சி கோயிலுக்கு முன்னாடி கொண்டாந்து காமம் அங்க பிடிச்சி கட்டிடுவாங்க. இப்ப கேட்டாங்களா
பயம் இல்லை நீங்க. அதான் நீ பயம் இல்லை. என் கண்ண எந்த ஒரு நாளாவது இருக்கிற இந்த ஊர் நடந்துச்சு என்னன்னு தெரியல. இது போல நம்ம சபசி நான் பார்த்துருக்கேன் எங்க ஊர்ல. அவரு முன்னாடி கோயில் முன்னாடி சர்ச்சுக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் இருக்கும். அதை கட்டிட்டு பஞ்சாயத்து போடுவாங்க. கிராமத்தில் இருக்கிறவங்க அடிப்பாங்க. அப்படி அடிக்கும் போது அடுத்த மனுஷன் தெரியுமா பயப்படுறான். அடுத்த மனுஷன் பயப்படுறான். அது நீ துணியாகவே ஆண்டவர்களும் பயப்பட மாட்டாங்க. ஒரு பெரிய மனுஷன் போறாங்க, அவனுக்கு வேலை செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க பயப்படுறது இல்லை. வேற அழகா கத்தருக்கு பயப்படுறதுல ஆரம்பம் எப்பதான் நமக்கு ஆரம்பம் ஞானம். எப்ப கத்தருக்கு பயப்படுகிற அப்பதான் ஞானம் ஆரம்பிக்கும். நீங்க கத்தருக்கு பயப்படுன்னு சொன்னா பேசு, அது வேற ஞானத்தை கொண்டு போயிடும். அதனால ஐயா ஒரு கேள்வி, கிறிஸ்துவ அறிகிற மேன்மை யார் அறிகிற மேன்மை? கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மை. நீங்க தீபமா இருந்தா தீபத்தோட என்ன இருக்கும்? வெளிச்சம் இருக்கும். வெளிச்சத்தை பார்த்து அடிக்கடி செய்வாங்க, வருவாங்க. ஏசெல்லாம் சொல்றாங்க, இருக்கிற அநேக ஞானிகள் வெளிச்சத்தை என்ன செய்யாங்க? வந்தாங்கன்னு சொல்லி யாரும் சொல்லுகிறது. அப்ப நீங்க வெளிச்சத்தில் இருந்தாங்க, இருள் இருக்கிறவங்க என்ன வரணும்? வெளிச்சத்தை வரணும். யோசித்து பாருங்க. ஏன் தீபமா இருக்குன்னு சொன்னார்? எட்டு பிரகாசம் மொழி வந்தது. அப்படி இருக்கிற அத்தனை பேரும் மெழுகுவர்த்திகளாக என்ன செய்யணும்? ஒதுக்கி போகக்கூடாது. மெழுகுவர்த்தி என்ன செய்யாது? ஒதுக்கி போயிடக்கூடாது. எரியணும், எரிஞ்சு உருகணும். எரிஞ்சு உருகும் போது அதனுடைய வளர்மை வரும். அதில் பாதகம் பார்க்க முடியும். நாம் எல்லாருமே ஒரு தீபமாக என்ன செய்யணும்? பிரகாசிக்கணும். உலகத்திற்கு எப்படி இருக்கணுமா? வெளிச்சமா இருங்க. தெரு தெருவா ஒளி வீசுங்க. உலகத்துக்கு உண்மை இருங்க. எவ்வளவு சாரம் சாரம் உண்மையெல்லாம் ஆண்டு நமக்கு அது கற்றுக்கொடுத்திருக்கிறாருங்க. நாம் என்ன செய்யறதில்ல? படிக்கிறது, பைபிள் வாசிக்கிறது இல்லை, தியானிக்கிறது இல்லை. ஏதோ அவசரத்துக்கு ஒரு வசனம் படிச்சுட்டு மாமியார் சோதனை அலையா பிதாகுமார் சொல்றான்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு போறப்ப இன்னைக்கு அநேகருக்கு தான் செய்யறாங்க, போயிட்டே இருக்காங்க. நீங்க எவ்வளவுக்கு ஒரு வேதத்தை வாசிக்கிறீங்களோ அவங்களுக்கு அவங்களுக்கு கற்று ஞானத்தை கற்று தருவாங்க. எல்லாமே அதான் அணிக்கிறீங்க. வெளியே தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. நீ நல்லா இருக்கோம், கெட்டு போறதுக்கும், நன்மை செய்யறதுக்கும், தீமை செய்யறதுக்கும் எங்கதான் இருந்த உன் கையில் கொடுத்திருக்கிற அதிகமான 66 புஸ்தகங்கள் அடங்கி இருக்குதுங்க. ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் படிச்சால ஆண்டுடைய மேன்மையை, வேற வசதியுடைய மேன்மையை, அந்த வார்த்தையின் மேன்மையை நாம் என்ன செய்ய முடியும்? நாம புரிஞ்சு கொள்ள முடியும். நாளில ரயில்வே எம்ப்ளாயிஸ் ஃபெலோஷிப், கிறிஸ்டியன் ஃபெலோஷிப், கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் அற்புதமான ஒரு ஃபெலோஷிப். ஐயா ஃபர்ஸ்ட் ஒரு செய்தி குறித்து சொன்னார். கான்ஃபரன்ஸ் சார் அவர் சொன்னார், கொரோனா வந்து நல்லது. எதுவுமே நல்லது சொல்றீங்க, சொல்லுங்க நல்லதுதானே? நல்லதுதான். நீங்க இந்த ரயில்வே எம்ப்ளாயி கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் கான்ஃபரன்ஸ் கால இன்னைக்கு நடந்து இருக்கீங்க. அதே போல நாங்கள் கூட 4-7 பேர் ஒவ்வொரு சந்தேகமும் ஒரு ஐயா வீட்டுல ட்ரெயின் நடக்கும். எப்பவே பண்ண பாருங்க, நான் போவேன் நடந்து இருக்கோம் ஒவ்வொரு சண்டே. ஆனா கொரோனா வந்து எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. அப்படிதான் அவங்க வீட்டு நடத்த ஒரு ஏன் சொன்னாரு, ஐயா பாஸ்டர் நாம ஏன் கான்ஃபரன்ஸ் நம்ம ஜோம் பண்ணக்கூடாது? எப்போ அந்த கொரோனா வந்துச்சு அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண இந்த கான்ஃபரன்ஸ் 2 பேர் 3 பேர் இன்னைக்கு நடந்துதான் இருக்குது. 5 to 6 வரைக்கும் நடந்தோம். ஒரு பாடல் ஒவ்வொரு நாளைக்கு நாங்க 7 பேர் இருக்கிறோம். அது 7 பேரா இப்போ வந்து 4 பேர் 5 பேர் நடத்தணும்.
2 பேரு நம்ப மாட்டாங்க. இதெல்லாம் அவங்க பிரேயர்ல அவங்க அட்டன் பண்றாங்க. முதல்ல ஜபம், தோல்வி ஜபம், ஒரு பாடல், ஒரு சங்கீதம் வாசித்து அவங்க ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் உள்ள ஒரு தியானம். அதுக்கப்புறமா பிரேயர் ரிக்வெஸ்ட், பிரேயர் உலகத்துக்காக, நாட்டிற்காக, வேலை செய்வதற்காக, அழிந்து போகிற மக்களுக்காக, வாலிபர்களுக்காக, போதைக்கு அடிமைப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக. இது அதுக்கே ஒரு ஜப நேரம். வராடம் வந்து நேரடியா பார்த்து இருந்தாலும் தொடரும். யாரும் வீட்டையும் எவ்வளவு பேர் இருக்காங்க? 12 பேர். அவங்கள பார்க்க முடியுமா? வாங்க, ராசனை வீட்டுக்கு குழந்தைக்கு வாங்க, திருவள்ளூருக்கு வாங்க, ஐயா வீட்டுக்கு வாங்க. எத்தனை பேர் வருவாங்க? 12 பேர்ல வேலை முடிச்சு தயாரி வீட்டுக்கு போகலாம். ஐயா சொன்னாரு வேலை முடிச்சு 30, 20 இந்த மாதிரி அவங்க கான்ஃபரன்ஸ் வேலை செய்கிறாங்க. ஐயா சாப்பிட்டாரு இயற்கை, அவர் இயற்கையா இருக்காரு. சூப்பர், அவர் தகவல் தட்டுங்க. சொல்லுவாங்க ஏதி இருக்கலாம், ஞானம் சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஞானமே இருக்காதுங்க. இயற்கை, இயற்கை பரிசுத்து யாருங்க? இந்த இயற்கை பரிசுத்து யாருங்க? இந்த இயற்கை மூலமாக உயிரோட சாட்சியை கேட்டீங்க, 2-4 சாட்சியை கேட்டீங்க. அவரு ஜோமானி கான்பிடன்ஸ் ஜோமானி ரெட்டை பெற்றெடுத்தவங்களாக ஈசாக்கு ஜோமான பண்ணிருக்காங்க. அப்பொழுது இவருக்கு ரெட்டை பெற்றெடுத்தா இன்னைக்கு இவங்க கான்பிடன்ஸ் இவங்க ஜோமானி 2 பேரும் ரெட்டை பெற்ற பர்சனா எவ்வளவு ஜோமான அடுத்த குழந்தை ஜோமானம் அவருக்கு நமக்கு கொடுத்திருக்காருங்க. அத்தாரிட்டி, அந்த பவர், பவர் ஆஃப் காட், பவர் ஆஃப் வேர்ட் சொல்றேங்களா? யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணணும். ஒரு பொருள் யூஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும். அது யூஸ் பண்ணாத ஒரு போட்டு வச்சிருங்க, வேஸ்ட். அப்புறமாதான் 100 ரூபாய் வாங்கியிருப்ப, ஐயா இது 5 ரூபாய் தான், ஒரு பொருள் இதுக்கு 5 ரூபாய் தான் தகுதி ஆகும், அது மேல கொடுக்க முடியாது. 100 ரூபாய் பொருள் எத்தனை ரூபாய் வந்துச்சு? ஏன் யூஸ் பண்ணாதனால? யூஸ் பண்ணணும். நாம கையில பைபிள் கொடுத்திருக்காரு. எத்தனை பேரு பைபிள் யூஸ் பண்றீங்க? யூஸ் பண்ற போல இன்னைக்கு பேப்பர் பைபிள் வந்துருச்சு, பேப்பர் எல்லாம் வந்துருச்சு. அதை சாப்பிட்டா டம்ளர் யூஸ் பண்ற குடிச்சாங்க போட்டாங்க. நீங்க இப்படிதான் வேலைக்கு கிடையாது, அப்படிதான் யூஸ் பண்ற போல தேவைன்னா எடுக்கிறாங்க, தேவையான செய்யறதில்ல. பைபிள் எடுக்கிறதுல, படிக்கிறதுல, வாசிக்கிறதுல. அவனுடைய அந்த அறிவின் வேலை நீங்க இன்னும் அதிகமா நீங்க தெரிந்து கொள்ளுன்னு சொன்னா ஒன்னே நீங்க செய்யணும். அன்றாட வேதத்தை திறந்து வாசிக்கணும். வாசித்தால் நிச்சயமாக மூலமாக அற்புதம் செய்யலாம். நீங்க இருக்கிறீங்க, டெய்லி தான் சொல்றீங்க 7 மணிக்கு. நீங்க வந்து கான்ஃபரன்ஸ் ஜாம் பண்ணாம அதுக்காக ஜாம் பண்ணக்கூடாது. இவங்கெல்லாம் பாருங்க, அவங்க இட்லி இருப்பான், ஏதாவது பிளாஸ்டிக் போடுவாங்க, இதெல்லாம் கிண்டிக்கிட்டே செல்போன் பார்த்துக்கிட்டே இருப்பான். இன்னொரு வந்து ஏதாவது போட்டிருப்பான், பிளாஸ்டிக் போடுவோம், ஏதாவது நம்ம போடுவோம். இப்படியெல்லாம் நீங்க நடக்குது. அதுக்காக நேரத்தை செலவு பண்ணுங்க, ஒதுக்கும். தெய்வா பிரே என்ன பண்ணி பாருங்க. 5 பேர் 6 பேரு 1 பேரும் கிடையாது. நீங்க 5 பேர் ஒன்னா சரி கான்ஃபரன்ஸ் ஜெபம் பண்ணுங்க, ப்ரே பண்ணுங்க. எவ்வளவு பெரிய ரிக்வெஸ்ட் இருக்கு, எவ்வளவு ஜெபம் இருக்கு நமக்கு இருக்குதுங்க. ஜெபம் பண்றதுக்கு நம்ம நேரம் போதாது, குடிக்கிறதுக்கு நமக்கு நேரம் போதாது. அத்தனை ஜெபம், அத்தனை வேண்டுதல்கள், அத்தனை குறைகள் நம்மளுடைய தேசத்துல நடந்து இருக்குதுங்க. அதெல்லாம் நம்ம செய்யணும். அவங்க மேல வச்சிருக்க அன்பு, நம்ம வச்சிருக்க அன்பு, ஒரு தாகம். அவங்க எடுத்து பேசுவாங்க. ஏன் வந்தாங்க? அவங்க ஆண்டவர் அவங்க மேல அன்பு வச்சாங்க, அவங்க அன்பு வெளிப்படுத்துறதுக்காக வந்துருக்காங்க. வேற ஒன்றும் வரல. ஐயா வார்த்தை மூலமாக ஆண்டு மார்க்கு வெளிப்படுத்துறாரு. இயற்கை மூலமாக
சாட்சி வெளிப்படுத்தினார் அம்மா சிஸ்டர் அதுக்காக ஆண்டவர் அம்மாவில் செய்தாங்க. அதை நாம் எதிர்பார்க்கிறோம். நீங்களும் அதுக்கு பயன்படுத்தணும். அம்மா தான் பார்த்தாரு சௌகரியம் நீங்க பயன்படுத்தலாம். யாரும் பாடுபடுத்தாது யாரை வருஷப்படுறது பெற்றுக்கொண்டு வச்சுக்கணுமா? ஆராய்ச்சி ஒரு கட்டுப்பாடு. அதனால அத்தனை பேருமே இன்னைக்கு பார்க்க போனாங்க வேலை செய்யற வர்த்தமானாங்க. ஆணுக்காக வச்சிருக்க நேரம் ஒதுக்கணும். அவங்க அது பெரிய வளர்ச்சி கற்றுக் கொடுத்திருக்காங்க. குடும்பத்துல சமாதானம், குடும்பத்துல ஆசீர்வாதம், நன்மைகள் அவங்க பெற்றோர்களுக்கான கொடுத்த அந்த வேலைக்காக ஆளுக்கு ஏதாவது செய்யணுங்க. எவ்வளவு பேர் வேலையை வளர்த்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. வேற அப்படியா ஏறி ஏறி அழுகிறாங்க. ஆனா என்ன கிடைக்கல. கர்த்தர் அவங்களுக்கு நல்ல வேலை கொடுத்திருக்கிறாரு. அதனால இந்த அருமையான இந்த ஒரு சூழ்நிலை கொரோனா காலத்துல எப்படியாவது தேவனுடைய நாமத்தை நம்ம மகிழ்ப்படுத்த வேண்டும். அவங்களுக்குள்ள தேவனாய் கர்த்தர் ஐயா வாசகம் பண்ணும்போது தரிசனத்தை கற்றுக் கொடுத்து இப்படியாக மனிதர்களை சேர்த்து கான்ஃபரன்ஸ் கால ஜெபிக்க துதிக்க ஆண்டு கொடுத்திருக்குன்னு சொன்னாங்க. மேலும் அதனால இந்த இலட்சியத்துக்காக நல்லா கரைகளுக்கு நம்ம ரெண்டாவது வாரம் 2வது வாரத்துல அவங்க பாம்பேல சொல்லி வராங்க. அதனால யார் சொல்றாரு. அதுக்கப்புறம் 3வது வாரம் கேட்டாரு, 4 கேட்டாரு. அவங்க எல்லாத்தையும் ஃபுல்லா இருக்கு. 4வது வாரம் போன வாரம் மாமனையா வந்தாங்க. 5வது வாரம் வந்து அவர் ஆசிரியர் சொன்னாங்க. 5வது வாரம் வந்து பர்த்தமானி கேட்டாரு. சரி ஓகே நான் யாரும் கூப்பிட மாட்டேன். கேட்டாலே மாறமாட்டோம். கேட்டுக்கிறாரு என்ன நான் ஒருத்தா நீ கேட்கிறாரு. யாரையும் ஆளு பேசணும். அப்பதான் நான் வர சொல்றேன். சாமி எல்லாரும் கூப்பிட்டு நான் நடக்க மாட்டேன். வீடு தெரியும். நான் கூட ஆளு பேசுறேன். சரி நீங்க கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி எங்கூட காட்டி எங்கூட ஒரு மனசுல வந்துச்சுனாக்க ஓகே வர சொல்றேன். நான் நம்ம ஈசாவுடைய பரிசுல பார்த்தோம். அப்புறம் அடியில் அடிக்கடி தொடர்ந்து பேசுவாரு. சொன்னாரு ஃபர்ஸ்ட் ஒரு முறை எனக்கு கொடுத்துல டைம் கொடுத்துல நானும் போய் கேட்பாங்க. நானும் சரியா பேசுறேன். அந்த வெளிநாடு விரைவில் போயிட்டு டைம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு இல்லாத சூழ்நிலை ஆயிடுச்சு. நான் விசாரி கொடுத்தா முன்னாடி சொல்லியிருந்தாக்க வேற பண்ணியிருப்பாரு சொல்லிட்டு அப்பதான் பயன்படுத்தி ஒரு பார்க் இருக்கு. எப்படியாக இந்த காங்கிரஸ்கால செய்தி கொடுக்கலாம் சொல்லிட்டு அந்த பார்க்கில் ஒரு இடத்துல உட்காந்துட்டு செய்தி கொடுத்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு முறையும் இன்னொரு செய்தி கொடுத்து கேட்டாரு. இன்னொரு முறையும் செய்தி கொடுக்க செய்தார். இப்போ இந்த டிசம்பர் மாதம் காலத்துல நம்ம எப்போ டேட் கொடுத்துருக்கிறாரு. அதே டேட் கொடுத்துருக்க. நான் வந்து திருநெல்வேலி ரத்தாயிடுச்சு. நாளைக்கு போக வேண்டியது அது ரத்தாயிடுச்சு. எனக்கு நீங்க அந்த டேட் அஜென்ட் சொன்னீங்க இல்லையா, பார்த்து சொல்லுங்க, தலைப்பு கொடுத்துருங்க. நான் அதிலே இருக்கேன். அந்த டேட்டும் அந்த தலைப்புகள் கொடுங்க. நம்மளோட கூட அந்த நாட்களை கலந்து அவருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். நீங்க உண்மையாகவே வந்தது ஒரு பெரிய மகிழ்ச்சி. எங்களுக்கு மகிழ்ச்சி இருக்குது இல்லையா? ஆண்டு மகிழ்ச்சி நாம மகிழ்ச்சி அந்த வெற்றிக்காரை ஊற்றி ஆண்டு பேசியிருக்கோம். நம்ம தலைவர் சொன்ன தலைவர் தலைவர் நீங்கெல்லாம் வேற தாலி யோசிக்காங்க. நம்ம தாலி அவங்க எல்லாம் தலைவர் யாரு? அதான் தலை. அவர் சொன்னார் ஆகாது தண்ணி கல்விக்கு உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? அவர்தான் தலை கல்வி. அவர்தான் தலைவர். சபைக்கு அவர்தான் தலைவர். சுயநலத்தை சம்பாதித்து கொண்ட சபை நல்லது. நிச்சயமாக அவன் செய்கிற பணியில இன்னும் அவங்க நிறைய நன்மையான காரியங்கள் அவன் அனுமதிக்க வேண்டும். நிச்சயமா ஆண்டுக்காக அவங்க பணி செய்வது கண்டிப்பா அவங்க செய்கிற வேலை செய்கிற எந்த விதமான பிரச்சனை இல்லாம
எந்த விதமான குறைபாடு இல்லாம அது நேர்த்தியா செய்வார். அது முன்னாடி ஞானத்தை கருத்து சகோதரர்கள் கொடுக்க பலருக்கு தேவனாய் இருக்கிறார். நாம் இப்பொழுது அறிவிப்பு இருக்க அறிவிப்பு முடிஞ்ச பிறகு நாம் நேராய் கற்றுடைய நாம் கடந்து போகிறோம். உங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன் ஐயா வருவாங்க ஐயா அவங்களுக்கு நாங்க வந்து சின்ன ஆகாரம் கொடுக்கணும்னு சொல்லி சிறுவருவாங்க சமீபமாக ஏதாவது கொடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க இல்ல நாமளே கொடுப்போம். ஆனா ஐயா சொல்லிட்டு அவங்க மதியம் நான் சாப்பாடு கொடுக்கணும் ஐயா சரி கொடுங்க பேசுறதா சரி கொடுங்க சொல்லுங்க அம்மா சரி நம்மளுக்கு வீட்டுல வந்து சாங்ஷன் பண்ணிட்டாங்க ஐயா ஒரு 5,000 அமைச்சிருக்கிறேன். நான் சொல்றேன் எனக்கு ஏன் பாத்தீங்க என் வேலை வந்து மதிப்பு எடுத்து பர்சூல் பண்ற வேலை நீ சரவணுக்கு அமைச்சு விட்டுருங்க அவரு எல்லாத்தையும் பார்த்துக்க சொல்லிட்டு சொன்னது சரவணுக்கு அவரு கேஸ் அமைச்சிட்டாரு. உங்களுக்காக கொஞ்சம் ஆகாரம் ஆயுத பண்ணி ரெடியா இருக்க. நான் வீட்டுல போயிட்டு சாமி போன வருஷம் யாரும் சாமிக்காக வரணும் மதியங்களுக்கு ஆகாரம் இருக்குது வீட்டுல சமைக்கணும் அது செய்யறது டைம் வேஸ்ட் பண்ணிட்டு வரக்கூடாது சொல்லியிருக்கேன். போன வாரம் உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் மழை ஒரு பிரச்சனை கரண்ட் இல்லாத ஒரு பிரச்சனை இதெல்லாம் தலை போகலாம் வரும். அதெல்லாம் வீடு தான் நம்ம செய்யணும். ஆமா என் தலை வந்து சரியா மேற்கு செய்ய அட்டுலையா வரவும் இல்லையா காத்து மழை சொல்றாங்க அது மாதிரி சீரியஸ் சொல்ல யாரும் வெளியே போகாதீங்க கட்சி என் பையன் சொல்றேன் அப்ப யாரும் வெளியே போகக்கூடாது சொல்லுவாங்க. வருகிறாரு அவர் பார்த்து போறாரு யாரும் கடலையும் பார்த்தா கிடையாது அமைதியாயின்னு சொன்னாரு. ஒரே ஒரு வார்த்தை தான் என்ன ஆயிடுச்சுங்க எங்க போச்சு நமக்காக வராது எங்க முதல் போயிட்டு அது அழிவு ஒரு பாதிப்பு பாஜக போல அங்க எல்லாத்துக்கும் கேட்கலாம். ஆனா கட்சி அம்மா பிடிச்சி போடுறோம் லாபம் சேர்க்கிறாங்க இல்லையா அவன் டைம் கூட நம்ம தமிழ்நாட்டுல நம்ம செய்யணும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஹெல்ப் வாங்கிக்கிறாங்க. நம்மளால ஒரு தவறு போயிட்டோம்னாக்க என்ன செய்யறாங்க பிடிச்சி போட்டோ வடிக்கிறது அதை வடிக்கிறது இவனை சினிமாவை போடுறது ஜெயில போறது இதெல்லாம் வந்தாங்க. ஒரு நாட்டில் ஒரு பரஸ்பரம் ஒரு ஐக்கியம் என்ன வந்தா தவறி வந்து நான் என்ன செய்யணும் வெளியே பார்த்து பேசு அவனுக்கு காற்று எழுதி ஆனா மழை முடியாது தண்ணி இல்லை ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க வேலையை கடந்து வந்தாங்க இந்த வேலையை கொண்டு வந்தாங்க அப்படி ஒன்றா இப்படி ஒன்றான்னு சொல்லிட்டு ஒரு சில குழப்பம் கேட்கறதுக்காக நீங்க ஒரு சமாதானத்துக்காக மீனவர்களுடைய சமாதானம் அவங்களுடைய பாதுகாப்புக்காக நம்ம என்ன செய்யலாம் அதிகமா ஜெபம் பண்ணிக்க சீரகத்துக்கு ஜெபம் பண்ணிக்க. அதே போல ஆங்காங்கில வந்து ஒரு பெரிய மாடி அதை எரிந்து ஏறக்குறைய 200 பேருக்கு மருந்து போனத ஒரு செய்தி அப்படியே நிறைய நம்ம செய்தி பார்க்கணும். இதெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம அதிகமா என்ன செய்யலாம் ஜெபம் பண்ணலாம். அது நமக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 9:30 மணிக்கு நமக்கு ஆராதனை இருக்கிறோம். தயவு செய்து நேரத்தை கடைபிடித்து 9 மணிக்கு ஆராதனை எல்லாரும் பங்கு கொள்ளுங்கள். இன்னைக்கு நமக்கு இரவு ஜெபமும் 10 மணிக்கு வந்து வாக்கியத்தை ஆராதனை இருக்கு வீட்டை நாமளுக்கு அன்னைக்கு மாசம் இறுதி இரவு ஜெபம் 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் பாடல் ஜெபம் அதுக்கப்புறமா ஒரு சாட்சி இதெல்லாம் இருக்கும். 12 மணில இருந்து ஒரு 12:20 அது வரைக்கும் பாரதத்தை அதுக்கப்புறம் இறுதியை நம்ம ஜாப் பண்ணி நம்ம வேலைக்கு போகிறோம். அதனால திரும்ப என்ன செய்யும் 9 மணிக்கு காத்து இருந்து மழை இருந்து போயிட்டு இருந்தது அதெல்லாம் தள்ளி உங்களுடைய பாடலாம் தள்ளி போயிட்டு இருக்குது. அதே யோசிச்சு வீட்டுல உட்காராது அது யோசிச்சா உங்க வீட்டுக்கு மட்டும் தான் புயல வரும். அப்படி யோசிக்கிற வீட்டுக்கு மட்டும் புயல் வரும். புயலாக்க குடும்பத்துல ஒரு புயல் உருவாக்குவாரு. காலமானிக்குள்ள புயலுக்குள்ள பின்னோருக்குள்ள ஏதோ ஒரு புயல் உருவாக்குறது. அந்த புயல் யோசிக்காதீங்க. அது சமூகத்தை வாங்க
உங்களுக்கு ஒரு பெரிய ஆசிரியத்தை கற்று வைத்திருக்கிறார். ஆனா இந்த இரவு 9 மணிக்கு நாம இரவு ஜபமும் அதிகாலை 12 மணிக்கு வாக்குத்த ஆராதனையும் இருக்கு. அதில் நீங்கள் வந்து பங்கு கொள்ளுங்கள். அதுபோல ஒவ்வொரு நாளும் மாலையில 7 மணிக்கு ஜபம் விசேஷ ஜபம் உங்களுக்கு ஒரு 4-5 பேரை திருச்சி கொடுத்திருக்கிற அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டியவர்கள் வந்து அவங்க ஜெபிக்க வேண்டிய நான் கேட்கலாம். வெள்ளிக்கிழமை பெண்கள் உபவாச போராட்டம் இருக்கிறது, அதை வந்து கலந்து கொள்ளுங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நான் வரல யோசித்து நான் வந்துட்டேன். இருந்தாலும் வரும்போது மழை இல்லை. நான் கிளம்பலாம் சொல்லும்போது 7 மணிக்காக சனி மழை வந்துருச்சு. அதனால ஒரு சில வீடுகள் சந்திங்கன்னு சொல்லி மெசேஜ் போட்டதுதான் அது வர முடியல. கண்டிப்பா இடையில நான் வந்து சந்திப்பேன். இந்த வருகிற வார சனிக்கிழமைக்குள்ள வந்து நான் சந்திப்பேன். அதை நீங்க வந்துக்கூடாதீங்க. நீங்க ஏதாயும் எவ்வளவு குறிப்புகள் ஏதாவது வேண்டுதல் சொன்னா எனக்கு போன் பண்ணி சொன்னீங்கன்னா உங்களுக்காக நான் சொல்லிட்டு அதே போல மாலைக்காணி 1220 ஜப வினோதமான சிஸ்டமாக புயலில் பாதிக்கப்பட்ட ஸ்ரீலங்காவுக்காக ஜபம் பண்ணீங்க. வியாதிகளுக்காக நீங்க அதிகமாக ஜபம் பண்ணீங்க. அதிகமான குமரேசன் பரிமளம் தலைவலி நீத்து எல்லாம் அமெரிக்க நாட்டில் சேர்த்தா அவங்களுக்காக அதிகமாக ஜபம் பண்ணீங்க. எங்க ஒரு விழுப்புரம் எங்க அண்ணி அவங்க வந்து 50 பட்டு அவங்க மிகவும் முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஜபம் பண்ணுங்க. அதே போல அவங்க ஏஞ்சினுடைய ஆயா திரும்பவும் அவங்க ரொம்ப பலவீனப்பட்டு ஐசில அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஏஞ்சி அம்மா ஃபோன் பண்ணி அழுதாங்க. நான் சொன்னேன் உங்க கண்ணீரை கத்து பார்க்கிறாரு. ஆண்டவருக்கு சித்தம் நோக்கம் எல்லாமே எதுவும் நடக்காது. ஆனா நீங்க கல்வி சொல்ல வேண்டாம். உங்களுக்காக நான் தொடர்ந்து செய்யலாம் ஜெபிக்கணும் சொல்லி நான் அந்த சகோதரிக்கு ஆறுதல் படித்து சொல்லியிருக்கேன். அதனால நம்ம ஏந்தினுடைய ஆயா அண்ணாமார் அவங்களுக்காக நீங்க தொடர்ந்து ஜபம் பண்ணீங்க. வீண் அவங்களுக்காக ஜபம் பண்ணீங்க. அவர் சரியான மறுபடியும் திரும்ப சரீரத்துல விளைவினோம் சொன்னாங்க. இப்படி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காக நீங்க ஜபம் பண்ணுங்க. இதே போல தொடர்ந்து இந்திய நடக்கிற அனைத்து மொழிகள் மிஷனரி இயக்கங்கள் இது போல ஃபெலோஷிப் நடத்துறவங்க ஃபெலோஷிப் தான் நிறைய பாசிட்டிவ் ஃபெலோஷிப் இருக்கு. அதுக்காக இந்த ஃபெலோஷிப்புக்கும் சம்மந்தம் இல்லை. அதுக்காக என்ன நடக்கும்? இது நடக்குது இது வேற நடக்கும். அதுல வீட்டு உடனே கேட்பாங்க 100 சோறு சொல்லி கேட்பாங்க. ஒரு பாசிட்டிவ் ஃபெலோஷிப்னா 100 இருக்கா சோறு இருக்கான்னு கேட்பாங்க. ஆனா இந்த ஃபெலோஷிப் அவங்க கிடையாது. இது ஆண்டு கொடுத்த தரிசனம். அதனால இப்படி நிறைய கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் நடக்குது. இதுக்கெல்லாம் நீங்க அதிகமாக செய்யுங்க. ஜோபானுங்க இதே தேசத்தில் ஆளுகை செய்ய நம்ம தலைப்பிற்காக அரசுடைய பணியாளர்களுடைய மாவணி வாங்கக்கூடிய நேர்மையாக கொடுக்கப்பட்ட பணியை செய்ய வேண்டும் சொல்லி வாயுகளுக்காக திருமணம் காத்திருக்கிற பிள்ளைகள் கத்திரிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் அதே போல சுகப்பிரசவத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் அதே போல படிக்கிற பிள்ளைகள் காலேஜில் படிக்கிற பிள்ளைகள் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க ஞானமா போகணும் ஞானமா வரணும். பயன்கள் என்ன அடிக்கிறான்னு தெரியுமா? 4 மணிக்கு பயன்கள் பஸ்ல போனீங்கன்னா போய் பஸ்ல போனோம்னா இன்னும் அரட்டை தெரியுமா? பயங்கரமான அரட்டை. அப்படிப்பட்ட நிறைய நீ வந்து அரட்டதான் படிப்பு இல்லை. நீ அரட்டை பிள்ளைகள் வீட்டுல வந்து பிள்ளை நல்லா படிக்கணும்னு சொல்லி நிறைய பணத்தை அவங்க செலவு பண்ணி அனுப்புறாங்க. பிள்ளைங்க ஒழுக்கமான முறையில சரியான முறையில அவங்க காலேஜுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றதில்ல. பல விதமான பாவத்துக்குள்ள என்ன செஞ்சாங்க அடிமையாகிறாங்க. அப்படிப்பட்ட வாழ்ந்த பிள்ளைகளுக்காக நிச்சயமாக நீங்க போதை வசதிகள் நம்ம வரக்கூடாது. ஒழிக்கலாம் கஞ்சா நம்ம தேசத்துக்கு ஒழிக்கலாம். அதுக்காக நீங்க அதிகமான செய்யுங்க. ஜெபம் அதே போல தொடர்ந்து சந்தா வேலைகளை செய்யுங்க. மாசம் நம்ம வருஷம் முடியும் போது நாளைக்கு நம்ம டிசம்பர் மாதம் நாளைக்கு எத்தனை மாதிரி வருவீங்க? நைட்டு வந்து 2 மணிக்கு 10 மணி 5 மணிக்கு கேட்குறீங்களா? எப்ப போறீங்களா? மதிப்பாங்க. நாம அப்படி யாரும் நான் சொல்லுவோம். இதெல்லாம் எல்லாம் புதுசு இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஞாபகம் நான் சொல்லலாம். போலாம் அனைவரும் வாங்க. அன்னைக்கு கவனிப்பா எத்தனை சீனி பார்ப்பாங்க. கிறிஸ்துவனை டிஸ்டர்ப் பண்ணாத அவன் அசாமில் எழுதி விடாத போய் சேர்ந்து அவரோட வெள்ளம் மாட்டிட்டு பண்ணக்கூடாது. அதில் வாங்க முடிஞ்சா இந்த வழக்கம் நம்ம கூட சொன்னா தெரியாதா?
பாட்டு பாடி வசதி சொல்லிட்டு போவோம். அதனால வீட்டுக்கு இருக்கிற செய்யுங்க. நீங்க வாங்க சித்ராவுக்கு அதிகமாக ஜபம் பண்ணுங்க. அந்த மகளுக்கு வந்து பேசிக் ப்ராப்ளம் அதிகமா இருக்கு. பொழுதுவரை கல்யாணம் வச்சிருக்காங்க. அதுக்காக திருமண காரியங்களுக்காக அதிகமாக செய்யுங்க. ஜபம் பண்ணுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா முடிஞ்ச பிறகு காலேஜ் பண்ணிட்டு சந்திச்சுட்டு எங்களுக்கு நாங்கள் ஜெயிச்சுக்கிட்டு ஒரு கோரஸ் பாடுவோம். எல்லாம் உட்காந்துருக்கீங்களா? எழுந்திருப்போமா? எல்லாம் எழுந்திருப்போம். எல்லாம் எழுந்திருப்போம். சரி, நம்ம எழுந்திருப்போமா? நம்ம ஆளுடைய பிரிவுக்கு நாம் கடந்து போக போகிறோம். ஆயுதம் எடுத்துக் கொள்ள வேண்டும். இவருக்கு ஒன்னா மேத்ஸ் மூப்பர் ஐயா மேத்ஸ் ஒரு புக் இது சார் அவர் ரெண்டு மாத்திருக்காங்க. தேவைன்னா நான் ஐயா கொடுக்குறேன். ஃபங்க்ஷன் பார்க்கும்போது ஃபங்க்ஷன்ல வீட்டுல வச்சு பார்த்து ஜபம் அதனால இப்பொழுது நாம அவனுடைய நாம கையிட வேண்டும். பாவம் அநேகமாக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கையை அறிவித்திருக்கோம். அவர்களை மன்னித்தவர், அவர்களை மன்னித்தவர், அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறவர், நம்முடைய வேலையிலிருந்து சுகம் கொடுக்கிறவர், நம்முடைய கடமையிலிருந்து வேலைக்கு கொடுக்கிறவர், நம்முடைய நித்திரையிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர். இந்த ஆண்டுடைய சொல்கிற அர்த்தம் நான் சொன்னது கைகாலத்தை அநேக வேதனமாய் இருக்கிறீர்கள், நீங்கள் கடினமாய் இருக்கிறீர்கள், அநேக நித்திரையுமாய் இருக்கிறீர்கள். அனிதயமும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இழைப்பார்கள் பல்வேறு வாக்கு கொடுத்தாங்க. வருத்தமா, பசியா, தாகமா, கண்ணீரா, கவலையா, போராட்டமா, பிரச்சனையா, பாடுகளா, வாக்கு மாறாத நம்முடைய தேவனை சொல்கிறார். அவர்களுடைய விசாரிகள் ஆனபடினால் வைத்து விடுங்கள். யாருக்குள்ள வைக்கிறோம்? பிரச்சனை, போராட்டம், நிந்தனை, அவமானம் யாருக்குள்ள வைக்கிறோம்? யாருக்குள்ள சொல்றோம்? அன்றைய பாதத்தில் வைக்கிறோமா? அந்த பாதத்தில் வைக்கும் போது நமக்கு பெரிய விடுதல், இளைப்பாறுதல், ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு மனமகிழ்ச்சி. எப்பொழுது சொன்னா நம்முடைய கவலையெல்லாம் ஒரு மேல வச்சு சொன்னேன். உயிரதை கலைஞருமாறாக என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், வாணிய வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருங்கள் என்று சொன்னாங்க. வழியை ஒப்புக்கொடுங்க, வந்து கோயில் நடைபெற்ற வழியை வந்து காட்டுங்க. உண்மையை கண்ண வைப்பதற்கு ஆலோசனை சொல்லுங்க. ஆலோசனை காட்ட அவர்களை சொல்லுங்க, அவர்கள் ஆலோசனை கேளுங்க. அவர் நல்ல ஆலோசனை காட்ட சொல்லுங்க. தேவனாயிருக்க அவர்கள் நம்ம எல்லாரும் படிக்கவும் அது சின்ன பிள்ளைங்களா நீங்க இருக்கிற இடத்துல அவங்க இஷ்டப்படாம இருக்கணும்.
அப்பா அம்மா வந்து ஆண்டுடைய திருமணத்தை கையில போறாங்க. நீங்க இப்ப கைப்பற்றோடு இருந்து நீங்க ஒரு காலத்துல ஆண்டவருடைய பாவங்களை மன்னித்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள் சேர்த்துக் கொள்ளும் போது உங்களுடைய பெயர்களை ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும் போது அந்த வாய்ப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள இப்போதை ஆயத்தமாக வேண்டும். நாம் தேவஸ்துதியோடு பார்க்கலாம்.